What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. வணக்கம், அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வருகையா? ஆமாடா, வருக வருக. வருகேசே. வர்கீஸே. அவ பேர் நான் படத்துல என்ன வர்கீஸ். அதான்டா வர்கீஸ். இல்லடா அவ படத்துல பேர் வர்கீஸ் தான்டா. எந்த படம்டா இது? மேரி ஆந்தனி வர்கீஸா? மேரி ஓ, ஆந்தனி. இது கோட் படம் தானே? என்னமோ ஒரு படத்துல வரும். மூஞ்சி விடுத்துருவா. செத்துல அடி சொத்து அடி வச்சு. என்ன படம்? அமரன். இந்து ரபிகா வர்கீஸ். ஓ, ஆமா 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 ஆமா. அதுலதான் வர்கீஸ். ஆமா ஆமா. வர்கீஸே. ஏதோ ஒரு கடவுள வருது. கனவுல வருதா? ஏதோ ஒரு படத்துல வரும்டா. இந்து ரபிகா வர்கீஸ். ஐயோ. சோ அப்புறம் நீ எப்படி இருந்த? என்னமோ ஒரு மாசம் பார்க்காத மாதிரி. இல்ல எங்களெல்லாம் பேய் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு நீ ஏம்ல இருக்க. ஆமா, நான் சில இடம்லாம் போயிட்டு ரேக்கி பண்ணிட்டு வந்தேன். சில இடமா? ஆமா, ஏற்கனவே சூஸ் பண்ண இடம் தான் போக வேண்டியது இருக்கு. ஆமா, சில இடம் கிடைக்க மாட்டேங்குது, போக முடியல. ஏன்? இப்ப நாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்க ஐலண்ட் டவருக்குள்ள இருந்தீங்கன்னா, வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ள அவங்க ஏன்டா ஐலண்ட் அவருக்கு இல்ல இல்ல யாராவது பாக்குறவங்க, இந்த ஷோ பாக்குறவங்க அந்த ஏரியாக்குள்ள இருந்ததாங்கன்னா எங்களை கெஸ்டா உள்ள கூப்பிட்டு உள்ளுக்கு வர வச்சிருங்க. நாங்க அங்க ஐலண்ட் டவர் போயிட்டு வந்துடுறோம். இல்லாட்டி காட் விட மாட்டாங்கடா. காட்டா காட். ஓ, சோ இப்ப அதுதான் என்னோட பிளான், மாஸ்டர் பிளான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஓ, சோ இப்போ ஒரு ஆள் கூட்டிட்டு போறோம் நம்மள. அந்த தாமன்ல அவங்க யாராவது வந்து நம்மள வந்து ஒரு கெஸ்டா கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து விசிட்டரா போலாம்ல. நம்மளே கெஸ்டா போறோம். நம்மளே விசிட்டரா போலாம்ல. இல்ல எப்படி தருவா புள்ளுக்கு போட பேய் இது. இன்னைக்கு கிறிஸ் வந்துடா. ஐசிலாம் எடுத்துட்டு போவானா? இப்ப ஐசில கொடுக்க முடியாத ரூல்ஸ் வந்துருச்சு. ஐசி கொடுக்க கூடாது. அப்புறம் பேர் மட்டும் தான் சொல்லணும். பேர் மட்டும் சொன்னா அவங்க கேக்குறான்டா. ஆமா, வீட்டு ஓனர் அடிச்சு கேட்பாங்கடா. வீட்டு ஓனர் ஓகேன்னு சொன்னா தான் விடுவாங்க. எந்த ஓனர்? ஐலண்ட் டவர் வீட்டு ஓனரா? இல்ல, அந்த இப்ப ரெகுலரா சொல்றேன். தாமானை தாண்டா தான் ஐலண்ட் டவர். ஓ அப்படியா? சோ இட்ஸ் ஆக்சுவலி தாமான்ல வந்து அந்த காட் ஹவுஸ் இருக்கும். ஓகே. இதுக்கு தான் நீ சொல்றியா? இங்க தாமான் இருக்கு, இங்க நிறைய வீடுலாம் இருக்கு. இத தாண்டி போனாதான் அந்த ஐலண்ட் டவர் இருக்கு. ஐலண்ட் டவர் இஸ் இன் தட். நீ பின்னால வெளிய போனாலே வந்து அந்த காடா இருக்கும், அப்படியே ஏறி போக முடியும். ஏன் ரெயின்போ மாதிரி ஏறி போறே காடெல்லாம் புரிஞ்சு. இல்ல பாரு நீ கார்டெல்லாம் சொல்லாத. கார்டுல திடீர்னு பாம்பு இருந்துச்சுன்னா? பாம்பு இருந்துச்சு. சரி, அப்படியே காட்டுல போறோம்னு வச்சுக்க, ப்ரொடக்ஷன் கேர்லாம் எவன் தூக்கிட்டு வருவான்? இல்ல நம்ம தான் தூக்கிட்டு வருவேன். நீ தூக்கிட்டு வருவேன் சொல்ற. இல்ல, நான் ஒரு குரூவா ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு குரூவோட வழி. என்ன வழி? ஒரு சீஸ்தானை தூக்கிக்கிட்டு ஒரு 100 மீட்டர் நடந்து பாரு. அப்ப தெரியும் நீ நடந்திருக்க. ஏன்னா அது வான் சீஸ்தானே. நான் முக்காசி ஜாம தண்ணி இருக்கேன், அதுவும் எனக்கு தெரியும். ஓ, சோ பேசிக்கா வந்து தாமானுக்கு கடைசி தான் அந்த கொண்டு இருக்கு. கரெக்ட். சோ தாமான்ல தாண்டி போணும். அந்த தாமான்ல யாராவது தமிழ் அங்க இருந்தாங்கன்னா, தெரிஞ்சவங்க உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா, பேச்சு உனக்கு திரிஷா கிடைக்குமே. ஆமா, தாமான் தாண்டி வருவேன். நாங்க வந்து என்ன பண்ற இல்ல படத்துக்கு சீன் பேய் வீட்டுக்கு போறோம். அங்க ஐலண்ட் டவர்ல நீ அந்த கேட்ல இருந்து ஐலண்ட் பாரு. எது கேட்க குறிக்க வந்து சில்வர் கிளிமா ஐலண்ட் டவர் நம்ம 2 பேர் பார்த்துட்டு இவன் வந்து அந்த கேட் முன்னாடி பார்த்து அப்பதான் வந்தான். பேய் வந்து ஒரு காட்டு காட்டுதான். அந்த நேரம் ஜம்ப் பண்ணி போகல. டக்கு நாங்க 2 பேரும் வாட் யூ டூயிங் எல்ல ஒரு ஃபிலிம் எடுக்கணும். அவளை பார்த்துட்டேன், அது போதும் எனக்கு. இங்க என்ன சொல்லுது? பேய் பேய்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? பொந்தனா சொல்லுதா? தோயோ சொல்லுதா? அப்புறம் 2 பேரும் வரண்டி உனக்கு பேய் சொல்றேன். அப்ப நீங்க 2 பேரும் ரோட்ல நடந்து வரீங்களா? அதிகமா உன் வயசு என்ன? ஐ எம் 25. எனக்கு 24. இல்ல, நான் தம்பி மாதிரி 124. அப்ப எனக்கு நீ பேத்தி மாதிரி. பேத்தியா இந்த காலத்துல ஏஜ்லண்டா சார். இருந்தாலும் கும்முன்னு தான் இருக்கு. பாட்டியா இருந்தாலும் பேட்டி மாதிரி பட்டுன்னு இருக்க. யாரு பையனுக்கு எவ்வளவு வெறி பாரு. பையனுக்கு வெறி மாதிரி தெரியல. இல்ல அவன் சொல்ல நான் பிக்சரைஸ் பண்றேன். இல்ல நம்ம போறோம் கிருஷ்ண காணோம் போயிட்டான். இப்ப அவனை தேடுங்கடா. பேயாவோ அலறச்சுடா. நீ ஆச்சும் ஆளாச்சு. என்னம்மா நீ வாழ்ந்து ஓடுற? பாத்துட்டா என்ன பாத்துட்டா. அப்புறம் டிக்டாக்ல பேய் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாம். பேய்லாம் உட்கார்ந்திருக்கான். We would like to reveal ourselves today. Okay.
நாங்களும் இந்த மாதிரி சில பேர் நிறைய- பயமுத்திட்டு இருந்தோம். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நாங்க வந்து மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்க சொல்றோம். ஆனா ஆனா மன்னிப்புன்னு கேக்குறாங்க. கேட்க மாட்டாங்களே. மன்னிப்பு, ஒரு சின்ன மன்னிப்பு, பிரச்சனை முடிஞ்சுச்சு. ஆனா கேட்க மாட்டாங்க. வீடியோ அவங்க வீடியோல மட்டும் முன்னாடி என்னது Disclaimer போடுறாங்க. டிஸ்க்ளைமர்லாம் போடுறாங்க. விடைக்கிறாங்களே, எங்களை விடைக்கிறாங்களே. எங்களுக்கு கோவமால அப்ப ஒரு டக்குனு நான் மட்டும் மன்னிப்பு கேட்பேன். இப்ப நாங்க மலையாளத்துல வந்து கேட்பேன். அது இதுக்கு காண்டா அடிச்சு ஒரு பேசுவோம். உம்மா தரும். நீ எந்த மாதிரி மன்னிப்பு கேட்பேன்னு எனக்கு என்ன தெரியும். பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ எங்க வரேன்னு தெரியுது. காண்டாயிருவான். ஓகே, எனிவேஸ் இந்த வாரம் வந்து போன ஒரு வீடியோ வந்து நம்ம கமெண்ட்ஸ் இருக்கு. and I just want to apologize. போன வாரம் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் a file problem and also the audio is a bit off. அது ஏன்னா while we were shooting and the electricity went off ஆச்சு. பேய் அடிச்சிருச்சு. ஆக்சுவலி நாங்க பேய் கதை பேசும்போது தான் வந்து சுப்புன்னு எல்லாமே வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. Shut down ஆயிடுச்சு. And the thing is the audio that went off is from the camera audio. We've somehow managed to find it. Initially we wanted to cut off the entire story. அந்த ஸ்டோரியே வெட்டலான்னு இருந்துச்சு. ஏன்னா ஆடியோ போச்சுல. நான் சொன்னேன் அந்த ஸ்டோரி தாண்டா கொஞ்சம் ஹைலைட்டா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஐ மேனேஜ் டு ரிகவர் த ஃபால். ஐ எம் ரியலி சாரி. ஐ ட்ரை டு மேக் இட் லுக் as பாட்காஸ்ட் லெவலுக்கு எப்படி வருமோ ட்ரை பண்ணேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் அது கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாரத்துல வந்து அதுக்கூட கொஞ்சம் என்னது ஃபெயில் சேஃப்லாம் வச்சிருக்கேன். என்ன பண்றது, நான் கேமரா பின்னாடி இல்லையே. ஆமா, கேமரா முன்னாடி இருக்கேன். கேமரா பின்னாடி இருந்தேன்னா இதெல்லாம் நடந்துக்காது. கேமரா பின்னாடி இருக்கிறவங்க என்னோட கேவலமா பண்றாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. ஸோ நம்மளுக்கு வந்து போன வாரம் கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து கமெண்ட்ஸ் பொதுவாக பூனம் படிப்பான், இல்லை நான் படிப்பேன். இந்த வாரம் கிரீஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு கிறிஸ்பியா கிரீஸ் ஆரம்பிக்கலாம். Wow, finally Ponan bought a new shirt. ஆமா, இதுவும் நியூ ஷர்ட் தான். இல்ல அது ஏன்னா போன வாரம் வந்து அந்த கலர்ல ப்ளூ மட்டும் ஜிங்கிச்சான்னு தெரிஞ்சுச்சு. அதுதான் பிரச்சனை. Okay, next we want D and Karthik J to join the. யார் போட்டிருக்காரு படி? ஓ ஆமா, பேர் மறந்துட்டல. ஓ ஆமா, அதெல்லாம் சொல்லணுமா? அந்த முன்னாடி இருக்கிற பேர் Okay. தேவையில்ல கேட்கறாங்க. ஓகே, ரெண்டாவது இது வந்து சட்டை நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி பண்ண பேர்? Okay. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முத தடவை. ஹரன் ராஜ் ஷெட் எனக்கு இது அந்த பிள்ளை கூட பேர் இருக்காது. அந்த பிள்ளை பேர் சொல்லி ஒன்னே கேவலப்படுத்திருக்காங்க. இது வந்து at Wonder Girl 1148. We want D and Karthik J to join for the haunted house visit. இங்க பாருங்க, அது 69 லைக்ஸ். கார்த்திக் இவளுக்கு பொறுத்த மாதிரி கரெக்டா இருக்கு. அதுக்கு மேல லைக் பண்ணக்கூடாதுன்னு என்னது இப்போ நம்ம பேய் விசிட் வந்து கெஸ்ட் கொண்டு போறோம். சர்ப்ரைஸா இருக்கட்டும். சர்ப்ரைஸ் ஆகல. சர்ப்ரைஸ். ஓகே, உங்களுக்கே வந்து தெரியாது கெஸ்ட் யார். என்ன எங்களுக்கே தெரியாது. இல்லடா, உங்களுக்கு தான் ஆடியன்ஸ் சொல்றேன். ஜெனிஃபர் 2926 சொல்லிருக்காங்க. Ponan is சொல்ல வேணாம் அது. ரீட் மோட் இருக்குல. ஓ ரீட் மோ. Ponan is a good storytelling. Love போட்டு way to go DSP. என்ன டிஎஸ்பி? டீடைல் ஸ்டார். ஐயோ டிஎஸ்பி என்ன பாலசுப்ரமணியம் மாதிரி. அங்க பாரு, SPB மாதிரி உனக்கு DSP. அங்க ஏன் டிஎஸ்பி டிவிசி பிரசாதே இருக்கு. அதான் டிஎஸ்பி படமே இருக்குடா. ஓகே, அதுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்பிரஷன் ஜீவன், நார்மல் கிரீஸ், டீடைல் போடு. இல்ல என்னன்னா Star. எக்ஸ்பிரஷன் ஸ்டார் ஜீவன். அது நான் சொல்லுவேன், நான் எல்லாமே ஸ்டார்னு. எக்ஸ்பிரஷன் ஸ்டார் ஸ்டார் ஜீவன். ஜீவன். நார்மல் ஸ்டார். ESJயா? இன்னும் இது வியாதி பேர் மாதிரி. ஓகே, அடுத்து ஹேமா நாயுடு. டேய் ஹேமந்த் நாயுடுடா. ஹேமந்த் நாயுடு. படிக்கும்போது நான் எழுத படிக்கிறேன். என்ன பேர் படிக்கிறது ஒழுங்கா எழுதுங்க பேரை. ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? Actually he deserves the title of detailed star Ponan. His explanations are really helpful. Man, get us into the story. Wow, ஆமாவா? அப்ப நீ படு, உனக்கு 3 ஹவர் எபிசோட் வச்சு ஓட்டுவாங்க. அப்புறம் உனக்கு தெரியும். எடிட்டர் வழி தெரியாம பேசிருக்க. போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலினா என்னன்னு. நீ வந்து கடைசி வெட்டினு தான் பாக்குற. His explanations are really helpful. Man, get into the story. The most insane part of this is laugh. ஆமாவா? ஜீவனோட தான் இன்சைன் நினைச்சேன். Jeevan Insipa is his love. Jeevan Mama always make me to laugh with his reaction. Normal Star Chris impressed me with his entity and Gaji stories. Heads off, toss off, mamas. Fire. அது சொல்லணும்ல. தயவு செஞ்சு கடைசியா ஒரு காமெண்ட் படிச்சு முடிச்சிடுறேன். ஓ நம்மள திட்டு வந்திருக்கு. சூப்பர். Priscilla Salvin P7M. Yeah. If you notice, when Ponan or a guest shares their story, it's non-stop interjecting and interruption.
Only Poonan is mindful to get the guest and caller to continue, but lots of time the story is lost. Strike a balance, guys. You can see D was getting tad bit annoyed, having to stop and start his story many times. எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமா தான் இருந்தா. இதுல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். பூனை ஏன் அமைதியா இருக்கனா முக்கசி நேரத்துல அவன் ஜோன் அவுட் ஆயிடும். எஸ். நான் ஒரு கட்டத்துல வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. சோ அது காலர் வந்து பேசும்போது அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்புறம் எஸ் அப்புறம் அது உங்களுக்கு வந்து இன்டரப்ஷன் இருக்காது. Okay, among 3 hours the person who actually listens to the story is Chris. ஆமா. சீரியஸா நீங்க நல்லா கேட்டீங்கன்னா Chris வந்து தான் தேவையான கேள்விலாம் கேட்பான். ஆமா நாங்க சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்போம். அதாவது எப்ப அந்த கதை முடியும் போது 2 செகண்ட் முன்ன 2 வார்த்தை சொல்லிருப்பாங்க. அத வச்சு கிண்டல் பண்ணி. ஓ कुछ नहीं मैंने हंसता है हंसता ओके ओके अरे अरे இப்போ என்ன பேசுற? என்ன குஞ்சு குஞ்சுன்ற ஹிந்தி பேசுறேன். சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காலேஜ் போறதுக்கு முன்னாடி புள்ளியார் சுள்ளியே வைக்கிறது நம்ம DSP அந்த படம் நல்லா தான் இருக்கு. இது வந்து பேய் சம்பந்தம் இல்ல இந்த வருஷத்திலேயே நாங்க லிட்டரலி okay other than the I think low budget movies are exceptionally good this year. Yeah. Like Dragon, Family Tourist. So நீங்க ஆனா ஹை பட்ஜெட் படத்துல எல்லாமே கேவலமா இருக்கு. ஆனா கேவலத்துமே பெஸ்டான படம் டக்கு மாரேஜ். எங்க பாலையாடா. So இந்த வாரம் பூனன் ஒரு கதை வச்சிருக்கான். பூனன் ஓகே டீடைல்ஸ் தர் பூனன் அறுத்து எடுத்துறாத சொல்லிரு. இல்ல நீ அர்த்தடி அவங்களுக்கு கேக்குறாங்க வெட்டாம போடுறோம் வெட்டாம அவங்க பாக்குவாங்க எடிட்டர் தாண்டி போனால எடிட்டர்கான எவ்வளவு டீடைலா போறேன்டா மாஃபியா படம் மாதிரி ஸ்லோ மோஷன்ல போறேன். சரி சொல்லு ஓகே சோ இந்த கதை வந்து எனக்கு டிஎம்ல வந்து ஒருத்தவங்க அனுப்புனாங்க. என்ன எல்லாமே ஒரு டிஎம்லயே வருது. என்னால கேட்டல உங்களுக்கு கதை இருந்துச்சு அனுப்புங்க. ஏய் எனக்கு அனுப்புங்க. கூகுள் டாக்ல லிங்க் அனுப்புங்க. அதான் எல்லாரும் அப்படி எங்களுக்கு அனுப்பி விட்டு அப்ப இமெயில் எதுக்கு இருக்கு? இல்ல என்னன்னா அவங்க ஏன் அது ஆரம்பிச்சதுன்னா எங்களுக்கு கால் பண்ணி எனக்கு நீங்க கால் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ நான் தான் சரி அனுப்புவோம் கதை இப்படி தான் இருக்கு. ஸோ அதுக்கு நான் எல்லா கதையும் படிக்கல இப்படி ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் வந்து பொண்ணுங்க கதை மட்டும் தான் படிச்சிருப்பான். நோ ஆனால் இந்த வாரம் பொண்ணுங்க கதை ஸோ இந்த வாரம் ஒரு பொண்ணுங்க சொன்னா கலைப்பாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பேரெல்லாம் மாத்தி பையனா போட்டு வச்சிருப்பான். சரி கதையை சொல்லு. ஓகே ஸோ இது வந்து பாலியில் நடந்த பாளைய கதை. ஒரு பாளைய கதையா? பாலியில் நடந்த பாளைய கதை ஒரு ரைமிங். உன்னை நடுவில் உட்கார வச்சிருக்க என்ன நீ நல்லா பண்ற நீ சொல்லு. ஓகே இது வந்து ஒரு 5-6 வருஷம் முன்ன நடந்த ஒரு கதை. இவங்க வந்து யூனிவர்சிட்டி செமஸ்டர் பிரேக்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெக்கேஷன் போலான்னு. 5 வருஷம் முன்னாடி கோவிடா எப்போ 5 சரி 2000 என்கிட்ட 5 வருஷம். ஆமா கரெக்டா என்கிட்ட வந்து இது ஹேப்பன் அரௌண்ட் 6-7 இயர்ஸ் போட்டுருச்சு. 6-7 நீ 5-6 வருஷம் 5 வருஷம் 6-7க்கும் 6-7 வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 6-7 வருஷம். சாரி இங்கிலீஷ் தெரியாதுன்னு இப்படி என்ன சிவாஜி 6க்கும் 7க்கும் uneducated don't talk to me. சோ வெக்கேஷனுக்கு வந்து பாலி போலான்னு ஒரு குரூப் ஆஃப் 5 எல்லாம் பாலி போனாங்க. என்ன பண்ணாங்க பாலிக்கு போய்த்தா வந்து அந்த ஏர்பிஎன்பிலாம் வந்து புக் பண்ணாங்க. ஸோ தென் திஸ் ஃப்ரெண்ட் லைக் ஓகே நியர்பை என்ன இடம் இருக்கு வில்லா இருக்குன்னு சொல்லி பிகாஸ் 5 பேர் தர வில்லா ஏய் டீடைலா சொல்ற வில்லா எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லு. அந்த ஸோ வந்து காப்பீடு எப்படி இருந்துச்சு? வாசல் காப்பீடு எப்படி இருந்துச்சு? கழுவும் போது பிடேட் இருந்துச்சு. ஸோ அவங்க அங்கே போய் புக் பண்ணும்போது அவங்க செலக்ட் பண்ண ஒரு சில வில்லா வந்து இட்ஸ் லைக் அந்த டேயில் வந்து நாட் அவைலபிள். ஒரு வில்லா இருந்திருக்கு. தே ஜஸ்ட் புக்ட் இட் கிராப் ஏரி தென் தே ஆல் வென்ட். அவன் என்ன பண்ணா ரீரூட் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து அவனே வந்து ஒரு லிட்டரலி ஏதோ ஒரு முச்சந்தி மாதிரி நின்றுட்டு அவன் சொன்னா தெரியல ரொம்ப நேரமா வந்து ரீரூட் பண்ணிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரியும் அது வந்து லைக் இங்க ஒரு லோரங்க இருக்கு. அந்த லோரங்களை வந்து லோரங்க தமிழ் என்னது சந்து இந்த சந்துல துபாய் குறுக்கு சந்து காடி போக முடியாது. சோ நீங்க நடந்து போங்கன்னு சொல்லி நடந்து போக சொல்லிட்டான். அவங்களும் சரி சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. போறாங்க. தென் அவங்க என்ன பண்ணாங்க ஃப்ரம் வேஸ் தே வென்ட் டு கூகுள் மேப்ல எக்ஸாக்ட்டா வந்து இங்க தான் உன் பின் லொகேஷன் காட்டுச்சு. நடக்கறாங்க. அது வந்து செவுரு தெரியுமா? செவுரு அது வந்து சந்தா இருந்தாலும் லைக் லாங் செவுரு. அது மெட்ராஸ் படம் மாதிரி. இந்த செவுரு இன்னும் எத்தனை பேர் உயிர் வாங்க போகுது? இல்ல அவ்வளோ லாங்கா இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 அடிச்சுங்க. சோ இவங்க நடந்து போறாங்க. லொகேஷன் வந்து லைக் இட் ஸ்டாப் தேர். லிட்டரலி அவங்க சந்துல நடுவுல இருக்காங்க. கீரா வந்து ஏமாத்திட்டான் அவன். ஆக்சுவலி இது மத்துக்கு நடந்துச்சு. இந்த மாதிரி தான் ஒரு தடவை பேங்காக் போனான். பேங்காக் வந்து ஒரு நாள் முன்னாடி போயிட்டு சரி நாங்க வந்து சந்துக்குலாம் போனோம்னு சொல்லிட்டு அவன் நேரா போயிட்டு ஏபிஎம்பி இத்தனைக்கும் அவன் 300 ரிங்கிட்ல இருந்து ஒரு நாளுக்கு நல்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வச்சிருக்கு. அவன் போயிருக்கான் அபார்ட்மெண்ட்டை. அந்த அபார்ட்மெண்ட் வந்து பிக்சர்ல இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் நம்ம வந்து 345 நினைக்கிறேன்.
ஓகே ஓகே அவன் போயிருக்கான் 346 இருக்கு, 344 இருக்கு, 345 மட்டும் காணும். அது ஒரு செவுரு. அது செவுரு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். ஓ நீ இப்பதான் வந்தியா? இன்னொருதானா? இல்ல அவன் சொன்ன இது வாரம் நடக்கும், நீ போய் எடு Airbnb சொல்லிட்டு போயிட்டான். ஸ்கேம்ல ஆமாவா? Yeah, it's a scam. ஓ இது தெரியல, பட் ஆனா குட் பி இருக்கலாம் இந்த மாதிரி கூட. சோ வந்து they realized இது வந்து ஃபேக்கான ஒரு அட்ரஸ் சொல்லி என்ன பண்ணாங்க, நியர்பைல வந்து they try to find என்ன அவைலபிள்னு சொல்லி நியர்பைல வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கு. லாட்ஜ் இஸ் அவைலபிளா? ஓகே நாங்க வந்து அங்க போய் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டு எல்லாம் தங்கினாங்க. அது சின்ன சின்ன ரூம் தருமா. ஸோ ஓகே 2-3 ரூம், பிகாஸ் இனிஷியலி வில்லா பிளான் பண்ணது ஒன்னா இருக்கலான்னு. இப்போ வந்து எல்லாம் தனித்தனி ரூம். ஸோ வந்து இந்த the girl who sent the story இதுவும் another girl 2 பேர் ரூம்ல இருந்தாங்க. மற்ற 3 பாய்ஸ் வந்து they took another room. What happened was அந்த அரைவ் பண்ணதே லேட், பிகாஸ் இந்த ஸ்கேம்லாம் நடந்து முடிஞ்சு வீடெல்லாம் கண்டுபிடிச்சி they like ஓகே இன்னைக்கு நைட் வந்து சும்மா நம்ம ஜஸ்ட் ஜலம் மட்டும் பண்ணுவோம், வாக்கிங் மட்டும் பண்ணுவோம், பெருசாலாம் ஒன்றும் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பிகாஸ் இன்னும் ஒரு 3 நாள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஜாமெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்கிட்டு they came back home. அந்த லாட்ஜில் வந்து ரிஜிஸ்டர் டேபிள் இருக்கும். அங்க வந்து ஒரு அண்டினா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு கிட்ட வச்சுக்க. அது உனக்கு அண்டியா? ஆனா பாட்டி வயசு. சோ பிட்வீன்ல இருக்காங்க. பிட்வீன்ல அப்படி ஒரு 65 ஒன்னு தொட்டு ஆண்டி பாட்டி ஆட்டிங்க. ஒரு தெரியுமா, ஒரு காலத்துல 30-40 வயசு அவன் ஆண்டியா இருந்தாங்க. ஆமாவா? இப்ப நம்ம 60 வயசு பொண்ணுங்க தான் ஆண்டியா இருக்காங்க. ஆமா, ஏன்னா எல்லாம் யங்கா இருக்கு, மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எது ஆண்டின்னு சொல்ல முடியல, எல்லாம் திருச்சாவே ஆண்டி தான். ஆனா அவங்க பாரு குமரி மாதிரி பொண்ணு மாதிரி ரொம்ப எவ்வளவு அழகா இருக்காங்க. அதான் அங்கிளுக்கு போறாங்க, சுகர் ரெடியா தட்டிட்டு இருக்காங்க. அடுத்த படம் வர வரைக்கும் தாண்டி தாண்டா ஆகணும். ஒவ்வொரு படத்துல அந்த பொண்ணு யாரோட படுத்துட்டு இருக்கு. ஒரு புல்லட் சுட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல நிறைய பேர் வந்து புல்லட் சுட்டிருப்பாங்க அவளுக்கு. அவன் திரிஷா என்ன நினைச்சா அவன் பண்றான்டா. என்ன வேணும் உனக்கு? குட்டிகள் someone did a video. என்னது சுகர் அந்த அவன் வந்து தள்ளி விட்டுருவான். இன்னும் வேணும் உனக்கு சுகர் கூட கொட்டிக்காரு. ஆமாவா? ஓகே ஸோ வந்து அந்த ரிஜிஸ்டரில் வந்து இவங்க அந்த டேபிளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வெளியாகும் போது அவள் அப்படியே பார்த்துட்டு இந்த பர்சன் கூப்பிட்டா, இந்த கேர்ளை கூப்பிட்டுட்டு அவள் என்ன பண்ணா, அவள் கேட்டா என்னன்னு கேட்டா, எந்த ரூம்ல நீ தங்கியிருக்கேன்னு கேட்டா. அவள் பார்த்துட்டு இவ தானே மொதல் உட்காந்துருந்தா, என்ன ஏன்ட்ட என்ன ரூம் கேட்குறான்னு. தென் அவன் சொன்னா நீ தானே முதல் சாவி கொடுத்தேன். ஓகே பட் வாட் இஸ் யோர் ரூம் நம்பர்னு கேட்டிருக்கா. அவள் சொல்லியிருக்கல ஏதோ நம்பர் நான் மறந்துட்டேன். டீடைல்ஸ் இப்போ உனக்கு நம்பர் தெரியல. அதான் இல்லை ஆனால் ரூம் நம்பர் கதையில் வராது. டைட்டில் எடுத்துருவாங்களா இதுக்கு அப்புறம்? கொஞ்சம் டீடைல்ஸ் தர KDSP குஞ்சு டிவி காஜி ஸ்டார் நாட்டுக்காண்டி ப்ரூவ் பண்றியா காஜி? ஸோ இவங்க வந்து சொன்னாங்க இந்த நம்பர்னு. தென் ஷி வாஸ் லைக் நீங்க சுத்துங்க பிரச்சனை இல்லை, பட் இட் ஒன் திங் நோ, நீங்க வீட்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நீங்க லேட்டாக தான் வருவீங்க. இஃப் எனி ஒன் நாக்ஸ் அட் யோர் டோர் அந்த மாதிரி கதவு திறக்காதீங்க, கால் த ரிஜிஸ்டர்னாங்க. அவட்டு பார்த்தேன் ஏன்னா லீமா புல்னு வருவாங்களா? லீமா புல்னு வருவாங்களா? ரூம் சர்வீஸ் ஃபார் யுவர்செல்ஃப், ரூம் சர்வீஸ். ஆனா ரூம் சர்வீஸ் பண்ண மாட்டோம். நீங்க ரூம் சர்வீஸ் அனுப்புறீங்க? ஆமா சார் நான் முதல்ல இருந்து கேட்க நான் தான்டா ஃபோன் ரூமை தோற பாக்கி. ஓ சாரி சார். ஸோ இவங்க சொல்லிட்டு போயிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கரெக்டாக அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 2-2:30 மணி இருக்கும். இது 2 ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ பெட்டில் படுத்துக்கிட்டு கதை பேசிடுதுங்க. கரெக்டாக வந்து கவுத்துட்றாங்க. பெட்டில் யாரு கூட படுத்துருந்தாங்க? அதுவும் அதோட ஃப்ரெண்ட். 2 பொண்ணுங்களும் 2 பொண்ணுங்களும் கட்டி பிடிச்சி படுத்துருந்தாங்க. இல்லை கதை பேசிட்டு படுத்துருந்தாங்க. கதை பேசிருந்தாங்க. சரி கட்டி பிடிச்சிட்டு கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. எங்கேயோ கதை எடுத்துட்டு போற அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. ஸோ அவ வந்து கரெக்டா வந்து 2:30 மணிக்கு வந்து கவுத்தட்டுறான். பிகாஸ் திஸ் ஃப்ரெண்ட் டசன்ட் நோ வாட் இவ கிட்ட தான் அந்த சொன்னாவ. இவ எந்திரிச்சு போனா அவ சொன்னா இரு போவாத. எனக்கு ஏன்னு கேட்டா இல்ல ரிஜிஸ்டர் போது வெளியாகும் போது அவன் இந்த மாதிரி சொன்னா 2:30 மணிக்கு யாராச்சும் லேட் நைட் கவுத்தானா டோன்ட் ஓப்பன் த டோர், கால் தி ரெஜிஸ்டர். வாட் இஃப் தி ஃப்ரெண்ட் தட்டாங்கன்னா அதான் சோ கவுத்துறாங்க. தென் she waited அது வந்து ஒரு few செகண்ட் தட்டிட்டு தென் ஸ்டாப். கொஞ்ச நேரம் இருந்துட்டு தென் சத்தம் இதுல திருப்பி வந்து நாக் பண்ணாங்க. நான் பொண்ணு வந்து கேட்டுச்சு வெளியே யார் இருக்கான்னு கேட்டிருக்கு. there was no response. யாருமே வந்து பதில் சொல்ல. அவ என்ன பண்ணா ஸ்ட்ரைட்டா ஃபோன் ரெஜிஸ்டர் எடுத்து அவ அந்த ரிசப்ஷன் கால் பண்ணிருக்கா. தென் the lady picked up and said என்னன்னு சரி இல்லை எங்களுக்கு வந்து நாக்கிங் கேட்குதுன்னு. அவன் என்ன சொன்னா ஃபோன் வச்சிடாத அப்படியே இருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கா அவளோட சிசிடிவியில் வந்து பார்த்துருக்கான். ஃபோன் வைக்காத அப்படியே இரு, ஓல்ட் மியூசிக். ஸோ அவன் சிசிடிவியில் பார்த்துருக்கா அவளோட டாமுனுக்கு வந்து there's no one. ஓகே there's no one. அவன் சொன்னா கவு திறக்காத, ஆனா சத்தம் மட்டும் கேக்குது. சத்தம் கேக்குது, கவு திறக்காத, ஜஸ்ட் இக்னோர் இட்,
காலவா I'll explain. சோ ஆனா இது வந்து சொல்றது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பர்சன்ல அந்த Receptionist. அந்த ரிசப்ஷன் அவ சொல்றாவ சிசிடிவில பாத்துட்டு சோ அவங்க படுத்துறாங்க then she told the friend. இந்த மாதிரி சொன்னா எப்படி அப்பதான் உனக்கு கியூரியாசிட்டியே ரொம்ப இல்ல அப்படின்னா உனக்கு தான் கியூரியாசிட்டி அது யாருக்கு கிடையாது. நாங்க ரெண்டு பேர் படுத்தா மாப்பிள நாம ஒரு கட்டி பிடிச்சி படுவோம். நம்ம வந்து படுத்துட்டு கது அடிக்குது நீ போய் தர தட்ன நீ தொறைய நீ தொறைய இல்ல ஆனா ஏன் வந்து இது வந்து அவங்க போறதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல என்னது அந்த பெர்மிஷன் கிட்டதண்ட பூர்ணம் மீ டூ மூமெண்ட் கேளுப்ப இல்ல தயவு செஞ்சு இது வெட்டிரு இல்ல ஐ மீன் ரிசப்ஷனிஸ்ட் போகும்போதே சொல்லிருக்கலாம் இந்த ஹோட்டல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு என்னன்னா எப்பறா அந்த மாதிரி சொல்லுவாங்க அவனுக்கு பிசினஸ் ஓட வேணாமா apparently in hotel the hotel concierge right the hotel management people apparently they know every hotel has certain rooms if the guests ask ஓ இது நான் பார்த்தேன் அந்த வீடியோ if they ask right நான் வந்து இந்த ரூம் சரியில்லை immediately they change them to any other room no questions asked ஆமா அவ இந்த வீடியோல அந்த சைனீஸ் அவனே சொன்னாங்க லைக் எல்லா ஹோட்டல்லையும் ஒரு பிரச்சனை இருக்கும் இமிடியேட்டா ஏர்கான் வேலை செய்யல நார்மல்ல இல்ல ஏர்கான் வேலை செய்யல என்னன்னா இட்ஸ் நாட் லைக் நீ ஏர்கான் வேலை செய்ய நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான் ஆனா அந்த பர்టిక్యులர் ரூம்ல ஏர்கான் வேலை ஓகே நாங்க வந்து ஒரு they will upgrade you to a penthouse also மாத்தி விட்டுருவாங்க இட்ஸ் நாட் லைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி கிடையாது மாத்தியே விட்டுருவாங்க இது எங்க இல்ல எல்லா ஹோட்டல்லயும் இருக்கும் ஆமாவா ஓ பட் அந்த வீடியோல சொன்னா சிங்கப்பூர்ல ஆனா நீ பாட்டுக்கு போய் எல்லா ஹோட்டல்ல இந்த ரூம் எனக்கு சரியா இல்ல இல்ல சரி வரலாம் ஒரு நிமிஷம் இருங்க சிக்கி எதுக்கு போட்டோ எடுத்துங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி ஸ்கேன் பண்ணி மொத்தம் 25 ஹோட்டல் மேனேஜர் கேட்டாங்க எல்லா ஹோட்டல்லையும் உன் பேர் தாங்க சொல்றாங்க இவன் எல்லா ரூமுக்கு வந்து 2 மணி நேரம் தாங்கிட்டு சரியில்லை ரூம் மாத்திக்கிட்டு இருக்கான் ஏன் தெரியல அங்க பேய் இல்ல வாய்ப்பு இருக்கு நீ எனக்கு பேய் உள்ள ரூமா கொடுங்க செக் இன் பண்ணுவேன் breakfast included pay included yes ஆமா யா what time breakfast is number 8 மணிக்கு what time the pay will come ராத் டின்னரா பேயா I'm not asking for anything else I'm just being very clear I just want the ghost கோஸ் ஆக்சுவலி நம்ம ஏன் ஹண்டட் ஹோட்டல் போக கூடாது அது சொன்னாங்க தானே ஒரு ஹோட்டல் இதுவோ எங்க சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா சொல்லியா லிஸ்ட்ல அவங்க சொன்ன இடம் எல்லாமே வந்து இடிஞ்சு போன பால் அடைஞ்ச பங்களா ஓகே சரி சரி ப்ராப்பரான வீட்ல வந்து இல்ல ஓகே ஸோ காலையில வந்து எந்திரிச்சு ரிசப்ஷன் கிட்ட வந்து அவ சொன்ன அந்த மாதிரி தென் ஷீ சேட் நீ தங்குற அந்த ரூமோ the next few rooms இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஓகே இருக்கு just ignore it if anyone வந்து knocks the door okay then the second day எல்லாம் ஷாப்பிங் கீப்பிங்லாம் முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அதே மாதிரி நைட் வந்து they went for clubbing பார்ட்டிலாம் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க கரெக்டாக இவ படுத்திருக்கா இந்த கேர்ள் படுத்தாங்கன்னா ஒன்னா படுத்தாங்க ஏல அந்த 2 கேர்ள்ஸ்லாம் ஸோ இவங்க 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் அந்த 3 பாய் வேற ரூம்ல அவங்க 2 girls தனியா அவங்க கல்தட்டல இந்த 2 girls தனியா drunk they are intoxicated and they are sleeping together in the room in one bed okay ஸோ இவ கரெக்டாக வந்து அதே 2:30-3 மணிக்கு வந்து கவு தட்டிருக்கு ஆனால் இந்த வாட்டி வந்து த ஃப்ரெண்ட் woke up அந்த ஃப்ரெண்ட் ஏஞ்சிட்டா ஏஞ்சினா இவளுக்கு தான் கதை தெரியாதுல்ல கவு திறக்காதீங்கன்னு கது அவ நேரம் ஏஞ்சிட்டு சித்தா இந்த பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ் தான் வந்து தட்டுறாங்கன்னு சொல்லி கதவு திறந்துட்டா தெரியுமா கவு திறந்தோடனே ஷீ லைக் யாருமே இல்லைன்னு சொல்லி கவு சத்தம் தென் வந்து பெட்டில் படுத்த சரி ஓகே நோவான்னு சொல்லி தென் ஷி ஹெard the knock again இந்த வாட்டி வந்து the knock was louder so both of the friend woke up ஏஞ்சிட்டு ஷீ கிரா பண்ணா கதவு தட்டாங்க தட்டினோன்னு தான் ஏஞ்சாங்க ஓகே ஏஞ்சோடனே இந்த ஃப்ரெண்ட் இவ்வளோ பார்த்துருக்கா இவ்வளோ பார்த்துருக்கா ஆள் நோக்கிலாம் இவ்வளோ நோக்கி அந்த மாதிரி ஸோ வந்து இவ வந்து ஏஞ்சி போறல கவு தட்டுறதுக்கு பயமா இருக்கு பார்க்கறது வர கிஸ் அடிச்சிருவாங்க இவ வந்து கதவை திறக்கிறதுக்கு போறான் தென் ஸ்டாப் இரு வேணாம் நான் வந்து ரிசப்ஷன் கால் பண்ண போறேன்னு சொல்லும்போது they heard the knock again and it was louder no என்னன்னா அவ ஃபோன் அடிக்க போறா 2 பேருமே வந்து they stopped because you know why not it at the knock it felt someone is knocking from inside சரி அவளுக்கு எப்படி தெரியுது ஃபோன் அவ ஏன் கரெக்ட்டா ஃபோன் அடிக்கிறா இந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியும் ரிசப்ஷன் சொல்லிருக்கா இந்த மாதிரி யாராச்சும் கவு தட்டினாங்க நீ வந்து கால் பண்ணு ஓகே ஓ சோ இவ வந்து இமிடியேட்டா இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது ஓகே சோ அந்த நாக் கேட்டோனே செகண்ட் டைம் கேட்டோனே 2 பேர் தானே ஏஞ்சாங்க சோ நவ ஷி நோஸ் யாரும் கவு தட்டறாங்க 2 பேர் எந்திரக்கல 3 பேர் எந்திரிச்சிருக்காங்க யாரும் கவு தட்டறாங்களே அது சரி அது அவங்க ஏற்கனவே முடிச்சுதான் இருக்காங்க சோ இவ தான் வந்து because she knows need to call the reception இவ கால் பண்ண போறா தென் திருப்பி நாக் கேட்டிருக்கு அப்பதான் வந்து they realize அந்த நாக் வந்து ரூமுக்குள்ளே இருந்து வருதுன்னு
okay, எக்ஸ்கியூஸ் something மீ is wrong with மே that. ஐ கம் இன் உள்ளுக்கே வந்துட்டீங்க பர்மிஷன் கேக்குறீங்க நான் இப்ப வெளிய போனா எப்படி? ஆக்சுவலி அந்த கழுத்துட்டு பொதுவா வந்து இந்த சிச்சுவேஷன் உனக்கு தான் நடக்கும் ஏன் தரவா போய் ஒர்க் அவுட் தட்டிட்டு உள்ளுக்கு வந்துடும் அப்புறம் பின்னாடி ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்க ப்ளீஸ் ஆமா ஐலண்ட் டவர்ல அநேகமா நான் அவனுக்கு ஜீவன் பயங்கரமான பெய்ய பிடிச்சான் போல. நம்ம டே கது உள்ளுக்குறது தான் சத்தம் வருது அப்படியா சொல்ற கது இன்னொரு தட்டுட்டோம் டே 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 அபிஷ்டு பெருமாள் பேய் வச்சிருக்காங்க அது பண்ற ஆனா என் கண்ணுக்கு வந்து நீ சும்மா காத்துல பண்ணிக்கிட்டு இருக்க. காத்துல பண்ணிக்கிட்டு இருக்கா என்னடா பண்ற ஏன்னா உன் கண்ணுக்கு தானே தெரியும். ஓ யாரோட பேசுற யார் சார் என்ன மச்சான் அவனே பேசுறான் அவனே கழட்டுறான். கிராம்ப் ஆயிர போதுடா டேய் உடன்றா ஹாம்ஸ்ட்ரிங் வச்சு எடுத்து போறடா ஸ்பிளிட்டர் வந்துற போதுடா வந்துருச்சு. ஏசி எல்லாம் கிழிஞ்சிரோம்டா So, உள்ள கேட்டானே she took out a phone. She called those 3 boys. ஃபோன் அடிக்குது இவங்க யாருமே வந்து ஃபோன் எடுக்கல. அவன் மட்டையாயிட்டாங்க மட்டையாட்டாங்க ஃபோன் அடிக்குது. இல்ல, நான் எடுத்துருவேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ஃபோன் அடிச்சா நான் எடுப்பேன் நீ தண்ணி அடிக்க மாட்டா So then she like reception கால் பண்ணானே கால் ரிசெப்ஷன் she pick up கால் எடுத்துட்டு கேட்டா என்னன்னு. ஸோ வந்து ரூமுக்குள்ள வந்து எனக்கு கேக்குதுன்னு அவன் சொன்னாங்க. தென் she was like யாராச்சும் கதவு திறந்தீங்களான்னு சார் இல்லைன்னா அப்போ இந்த ஃப்ரெண்ட் இல்லை நான் திறந்தேன்னா ஒத்துக்கிட்டாங்க. தென் அவ சொல்லுங்க இல்லை ஐ திங்க் மை ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னே சத்தம் கேட்டிருக்குல்ல அவள் திறந்துட்டான்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு சரி இருன்னு சொல்லி அவ சொன்னா ஃபார் த நெக்ஸ்ட் 10 minutes ஒப்பந்தட்டோம் நானே வந்து கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. லைக் ஐ வில் கால் நீ அப்போ நீ வந்து கதவு திறனே கோட் போர்டு என்ன ஸோ ஏச்சும் கோட் போர்டு சொன்னால கோட் போர்டில் இல்லைடா. ஸோ வந்து அவ கதவு சாத்திட்டு 2 பேரும் அந்த பெட்ல அப்படியே உட்காந்துருக்குங்க. இந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்தாலா வந்துட்டு ஷி கால் தேம் கதவு தோற நான் தான் வந்திருக்கேன் அந்த மாதிரி தொரடி மாமன் வந்துட்டேன். அட் ஃபர்ஸ்ட் 2 பேருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க பிகாஸ் ரேண்டமா யாரோ ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேக்குது லைக் நான் வந்துட்டு கதவு தோறனா நீ என்ன பண்ணுவ ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ராத்திரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் தோறங்க நான் பயந்துருவேன்டா. அவ தான் சொன்னா யார் வந்தாலும் காத்திருக்காரு நீ என்ன அவளே வந்து சொல்லிட்டு அவளே வராடலாம். இல்ல பட் ஷீ சே நான் வந்து கூப்பிடுவேன்னு சொன்னா. சரி ஓகே நினைச்சு பாரு நீ வந்து தனியா ஒரு ரூம்ல உட்காந்துருக்க உனக்கு இதெல்லாம் நடக்கல இந்த ரிசப்ஷன்ல ஃபோன் அடிக்கல திரும்பி ஒரு நாள் நீ வந்து கழுத்து தட்டிட்டு ஹாய் கேன் ஐ கம் இன் இது வந்து நடுராத் நடக்குதா நடுவில் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு அந்த மாதிரி நான் திறப்பேன். 12 மணிக்கு மேல பயமா இருக்கலாம் ஏன்னா பேய் எப்பதான் கவு திறந்து விடுவாங்க அன்லாக் பண்ணுவோம். 10 மணிக்கு பேய் வராது 10 மணிக்கு வந்து பேய் டியூட்டி இன்னும் வரல பேய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்படி வந்துடலாம் அந்த மாதிரி. நீ என்ன பண்ணுவ என்னது இந்த மாதிரி 10 மணி யார் கவுத்தனாலும் தரப்பேன். இது எப்படி தெரியுமா இருக்கு யாரு கவு தட்டினா திறப்பேனா தரப்பேன்டா கவுத்தனா தரப்பேன்டா. பேக் டோர் இப்பவுமே ஓப்பன்ல தான் ஆனா நீ போறதா முடியாது ஏன்னா அதுக்கு கூட நான் பூந்திருப்பேன். நான் அதை எதிர்பார்க்கல நான் அந்த abandoned வீட வந்து abandon பண்றேன்டா. இங்க பாரு அந்த abandoned building வந்து இவன் போன பிறகு abandoned இருக்காது நம்ம 2 பேரும் தான் abandon பண்ணி வச்சிருப்பான். நான் போய் கருத்து பேய் அங்க இருக்குமா எங்க உயிரை வந்து ரேலத்துக்கு விட்டுருக்காங்க ஏலத்துக்குன்னு. இதெல்லாம் அவன பேர் அந்த படத்து பேரு உயிர் போர். அங்க உயிர் போயிரும். The receptionist came and then she's like நான் தான் வந்திருக்கேன் ஒப்பந்தனா. then இந்த 2 பேரும் வந்து முன்ன முழிச்சிட்டு இருந்துங்க ஐயோ திறக்கலாமா வேணாமான்னு. then she knocked the door again. then the friend is like oh maybe இவ தான் வந்திருக்கா போலன்னு சொல்லி இவ எந்திரிச்சு போனே she just like you wait first சொல்லி இவ வந்து கால் பண்ணிருக்கா. Don't they have like the door people? No இது லாட்ஜ்டா அது பழைய காலத்து இந்த லாட்ஜ்ல people இருக்குண்டா. இல்ல இது நீ லாட்ஜ் நீ பழைய லாட்ஜுக்கு போனா பீப்பிள்லாம் இருக்காது. அது better way to say it's a different type of doorknob. Depends on the doorknob. இந்த மாதிரி இருக்குது. நீ people வந்து நீ சொல்றது வந்து இப்படி தள்ளிட்டு பாக்குறது. டிபெண்ட்ஸ்ல இது இல்லடா நிஜம் எல்லா ஆட்டோல இந்த மாதிரி அந்த இருக்கும் பட் not all. நீ ஓய்வெல்லாம் போனா இருக்காது. ஏன் உனக்கு எப்படி தெரியும்? நிறைய போயிருக்கால நான் கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த கதையா இருக்கு. டீடைல்ஸ் தான் சொல்லுங்க தெரியும்ல டிஎஸ்பி. ஓகே தளபதி லைட்டுக்கே பிடிக்கல. ஸோ அவ சொன்னா இருன்னு சொல்லிட்டு அவ வந்து கால் பண்ணியிருக்கா. கால் பண்ணே ஷி பிக்கப் கால் எடுத்துட்டு நீ கதவு முன்னிக்கு நிற்கிறியான்னு இவ கேட்டிருக்கா. அவ சொன்னா இரு நான் தான் உங்ககிட்ட 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொன்னேன் இப்போ தானே அடிச்சு ஃபோனை வச்சேன். ஏய் முட்டாள் கூதி நான் அங்கே தட்டிட்டு இருந்து இப்படி ஃபோன் எடுத்திருப்பேன். அவ சொன்னா இரு நான் தான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன்னு தானே சொன்னாவே நான் இப்போ தான் அவன்கிட்ட பேச இப்போ நான் எனக்கு இப்போ லைக் நான் ஃபோனை வச்சோம் நீ அடிக்கிறேன்னு. ஸோ ஃபார் தேம் இட் ஃபெல் லைக் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு. பட் அவளுக்கு என்னன்னா
அவ வச்சுட்டோன்னே டக்குன்னு கால் பண்றாங்க. இரு நான் வந்து ஐ எம் நாட் த வெயிட் பண்ணு நானே வருவேன்னு லாக் இட் ஆன் சொன்னான். ஜிஜோன்னு சொல்லிட்டு தென் தி வேன் பயத்துல இருந்து கதவை லாக் பண்ணி உட்காந்துருக்காங்க. லிட்ரலி அவங்க சொன்னது என்னன்னா ஒரு 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 ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து வெயிட் பண்ணி அவர்ல வந்தா ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு half an hour கழிச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு கக்கா சுவிச்சாலாம் போயிட்டு என்னது இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க. ஆனா அவ ரிசப்ஷனுக்கு 10 நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான். அவ கரெக்டா வந்து அவ தான் கதவு திறந்தா. ஸோ கதவு திறந்துட்டு தென் they saw her lah. Then she like வெளியே வாங்கன்னு சொல்லி வெளியே வந்து வெளியே வாங்கலாம். சாப்பிட்டு 6 மாசம் ஆகுது. எலும்பு வேட்டும். நீ வருவேன்னு வெயிட் பண்ணு. என்ன 6 மாசம் என்ன மணி 6 மாசம் தான் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு மாசம்னு தெரியும். நான் இன்டர்ஸ்டெல்லர்லயா இருக்காங்க. டிஃபரண்ட் பிளானட். ஸோ அந்த பாட்டு. ஸோ 2 பேருமே வந்து அந்த லான்ச்ல வந்து உட்கார வச்சுட்டு they said call your friends நாங்க. இவளும் திருப்பி ஃபோன் அடிக்கிறா. ஃபோன் வந்து லைக் இஸ் ரிங்கிங் பட் நோ ஒன்ஸ் ஆன்சரிங். ஒரு Then கிறிஸ் she மாதிரி got இருப்பாங்க. கிறிஸ் மாதிரி இருப்பாங்க. yeah. ஃபோன் அடிச்சு டிபெண்ட்ஸ் யார் அடிக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு டேய் ஃபோன் அடிச்சா 2 நாள் முன்னாடி அடிச்சேன்டா. ஸோ இவங்க நான் டிஃபரண்ட் பிளானட்ல இருக்கேன்டா. இன்டர்ஸ்டெல்லர் வேர்ல்ட்ல இருக்கேன் நான். மயிறு கேள்வி சொல்லு. ஸோ இவங்க அடிச்சு வந்து ஃபோன் எடுக்கனால இந்த ரிசப்ஷன் சொன்னா இருன்னு சொல்லி இவளே என்ன பண்ணா அவ தான் எக்ஸ்ட்ரா கீஸ் வச்சிருப்பால. ஸோ வாட் ஷி டிட் ஷி ஓப்பன் தேர் டோர். கவு திறந்து பார்த்தா there's no one in the room. அந்த 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 காய்ஸே வந்து இல்லை. they were like then she said இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை I don't think they are here. I mean உன் கூட லைக் ஒன்றா தான் வந்தீங்க. ஆமாம் நாங்கள் ஒன்றா தான் வந்தோம். அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க நாங்கள் இங்கே வந்துட்டோம். இல்லை they're not there சொன்னாங்க. then they were like எங்கடா போயிட்டாங்கன்னு சொல்லி தென் ஓகே நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லி தென் அவ ஏன்னா அங்கங்கே தான் அந்த வெயிட்டர் இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 பாய்ஸ் பார்த்தீங்களா அது மாதிரி நோ ஒன் saw them. ஓகே இந்த மாதிரி 3 பசங்க வந்து தான் அந்த நைட்டில் வந்து இல்லைன்னு பட் தே நோ 3 guys இருக்காங்கன்னு. அந்த நைட் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணது யாருமே பார்க்கல. தென் தி வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபோன் வந்து திருப்பி அடிக்குது. தி காய் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு லைக் गाइस இல்ல கால் வருது ஏஞ்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியலடா. அவங்க வந்து கால் பண்ணிட்டு எனக்கு எங்க இருக்க எல்லாமே வெயிட்டிங் ஃபார் யூ நாங்க வந்து உங்களுக்கு தான் நாங்க வந்து வெயிட் பண்றோம். டாய்லெட் எங்க வெளிய போறோம்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துல வந்துருன்னு சொன்னீங்க. we are still at the club நாங்க still at the club ஆனே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம 5 பேரும் ஒண்ணா தான் வந்தோம். இல்ல வரல கடைசியா வந்து யூ சே வெயிட் ஃபார் us 10 நிமிஷம் கழிச்சு நாங்க வந்துருவோம். தென் வி பார்ட்டி and நம்ம ஒண்ணா கிளம்பலாம்னு சொன்னேன். சோ நாங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தென் தி இல்ல நாங்க வந்து ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். we are in the அந்த லாட்ஜ்ல இருக்கோம். சரி இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இதுங்கலாம் வந்துச்சிங்க. வந்து என்னாச்சு இந்த பேசும்போது தென் திஸ் சுனியா இந்த ரிசப்ஷன் என்ன சொல்லலாம் நம்ம இன்னைக்கு வந்து டோன்ட் ஸ்டே இன் த ரூம். நான் வந்து இன்னொரு ரூம் கொடுக்குறேன் அங்க தங்கிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஐ சஜஸ்ட் யூ ஆல் ஃபைண்ட் another place so just leave பண்ணாங்க. ஓகேன்னு சொல்லி அவ தங்கிட்டு ஏன் சொல்ல மாட்டேன். ஸோ அவ தங்கிட்டு மறுநாள் வந்து they pack all the stuff காசு ரிட்டர்ன் பண்ணாங்களா இல்லையா? அந்த அளவுக்குலாம் அவங்க கதையில போடல. ஸோ இவங்க வந்து வெளியாகும் போது இந்த கேர்ள் தான் ஏன்னா இவங்க தானே வந்து அந்த ரிசப்ஷன் மேட்டரே சொன்னாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டிருக்கா. ஏன் இந்த மாதிரி லைக் இஸ் தேர் எனி டிஸ்டர்பன்ஸ் she said நீ மொத வரும்போது did you see me in the reception கேட்டேன். ஆமா நீ தான் உட்காந்துருந்த அதான் நான் கேட்டேன். செகண்ட் டைம் வரும்போது நீ ஏன் என்கிட்ட ரூம் நம்பர் என்கிட்ட கேட்குறேன் நான் கேட்டேன். ஓகே சரி இந்த லாட்ஜ்ல வந்து there's a complaint where இவ மாதிரியே வந்து someone will be there at night. இங்க வா என்னது முக்காவாசி பிரச்சனை லாஜில் நீ வச்சுக்கிட்ட என்னமோ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு மேனுவல் நான் வந்துட்டு ஓ இப்படி நடக்கும் இந்த டைம்ல இப்படி நடக்கும் இதெல்லாம் இங்க நடக்கும் இதுதான் அந்த ஒரு கஸ்டமரோட வேலையா? ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நான் இப்போ வர்றப்ப நான் இந்த மாதிரி இருந்தேனா நான் அப்படி இருந்தேனா இல்ல அவன் என்ன சொன்னா அந்த பிரச்சனை இல்ல லைக் என்னன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் லைக் she won't be in the reception ஆனா people will say they யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க தான் அத அவ போர்டு அடிச்சு மின்னுக்கு ரிசப்ஷன்லயே போட்டுருக்கு. if he looks like me it's not me but if it does look like me it might be me. அவ காசு வந்து இப்ப எங்கயாச்சும் லாஜிக்கா இருக்கா சொல்றது? இல்ல அவ வந்து அதான் சொன்னாலாம் லைக் இது நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு அவள மாதிரி there's someone always in the reception but they're also not in the reception. I always see the reception but she claims she's not always there. It's very confusing. But good you know 5-star review she's always present. Actually என்ன தெரியுமா குட் அவளுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட். ஏன்னா ஒர்க்குக்கு போக தேவையில்ல.
அவ சுத்தி இருக்கலாம் அங்க ஆள் இருக்கல. ஸோ என்னன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா அண்ட் தேர் லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த கஸ்டமர் அட்லீஸ்ட் ஃபார் அவ சொன்னா உங்களுக்குனாச்சும் வந்து ஜஸ்ட் நாக்கிங் தான் அந்த மாதிரி. எங்களுக்கு ஃபக்கிங்ல இருந்துச்சு. உங்களுக்கு பரவாயில்ல நாக்கிங்கோட முடிச்சு அடுத்தெல்லாம் பிரிச்சு மேய்ச்சி போச்சு. என்ன சொல்றீங்க? இதுக்கெல்லாம் போயிட்டு தட்டி விட்டு போங்கம்மா. ட்ரெயின் போற ஆளுங்களும் பிரிஞ்சு போயிடுச்சு. அவனே கம்ப்ளைண்ட் அங்க பாரு உட்காந்துருக்கான் பாரு. அவனே கம்ப்ளைண்ட் பண்ணல. நீ என்னமோ கல் தட்டுறதுக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படி போறானா? உன்னை யாருக்கு கோடு கீழிச்சா ரெண்டாடே இப்ப நாளாச்சு. உள்ள போகுது. அவன் அந்த பாட்டு அப்படி பாட எதிர்பார்க்கல. இல்ல என்ன தெரியுமா, நான் இமேஜின் பண்ணல, நான் பண்ணி தானே திருச்சிருக்கேன். சும்மா இரு, சிரிக்காத. அம்மா என்ன சொன்னேன் நானே மறந்துட்டேன். என்ன சொன்னேன்? அந்த ரிசெப்ஷன் தான். சோ அவ இந்த நிறைய வந்து உருவம் பிரசன்ஸ்ல வந்து பாத்துருக்காங்க. அட்லீஸ்ட் யூ ஆர் கைஸ் ஆர் சேஃப். ஸோ சொல்லி நீ அவங்க சொன்னாங்க தே ஃபவுண்ட் அதர் பிளேஸ்ல. அவ்வளோதான் கதை. இந்த சப்பிங்களுக்கு இந்த கதை போதும். இல்ல இல்ல சொல்லு சொல்லு சாரி அவ்வளோதான். அவங்க அன்னைக்கு அவ கிளம்ப சொன்னதுல அவங்க கிளம்பி தே ஃபவுண்ட் அதர் பிளேஸ்ல. ஸோ அவ அதுக்கு மேலே அது இன்னும் நடக்கல. அது தெரியல. பட் தே சேட் அவங்க தங்கும் போது என்னன்னா அந்த அவ்வளோ மாதிரியே வந்து ஒரு உருவம் இருக்கும். அவ கடைசியாக சொன்னா இது ரொம்ப காமனாக சொல்றது. லைக் இன்னொருத்தவங்க மாதிரி இன்னொருத்தர் தான் அது ஜின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இல் டேக் another form. ஸோ தே சேட் இட் குட் பி ஜின். பட் தே லைக் அது கரெக்டாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன மாதிரி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் பி அது கேர்ஃபுல் என்னன்னு தெரியல. ஜஸ்ட் ஆனால் இந்த ஹோட்டலில் மெமங் ஜின் இருக்கு. மேபி அவங்க அது கிளைம் பண்ணல. பட் தே சேட் இன்னொரு மாதிரி ஒரு உருவம் இருக்குன்னு சொல்லும் போது இட் குட் பி ஜின்னு சொன்னாங்க. சுத்தடி நிறையவே இருக்கு. சின்ன பேர்ல எவனோ ஒருத்த வந்து இருக்கான். எனக்கு என்னமோ அந்த ஜெனரேட்டர் மாதிரி தான். யாரு ஜெனரேட்டர் இந்த கூட்டுவாங்களே உன்னை பெருக்க சார் என்ன பெருக்கிறது. பொறுக்கி ஆமா சார் அதான் இது வேலை. பொறுக்கி அது மாதிரி. ஓ ஃபக்க அந்த பாட்டு பாடினா பாரு. இல்ல நான் இமேஜின் பண்ணல. நான் இமேஜின் பண்ணிட்டேன். எனக்கு இமேஜின் யார் ஞாபகத்தில் வச்சு அன்னைக்கு விக்கி விழுந்தானே. ஆக்சுவலி அது கரெக்டா இருந்துச்சு. 5 பேர் மேல போனானுங்க. ஒருத்த மாத்தம் சூத்த பிடிச்சிட்டு வரான். என்ன நடந்திருக்கும்? படியில எப்படி கத்திட்டு போனா எனக்கு அந்த வீடு யாரும் தெரியாது. ஸோ நம்மளுக்கு அது புளியார் சொல்லி வச்ச மாதிரி பூவனந்து இந்த வாரம் டிஎஸ்பி வச்சுட்டாரு. சொல்றா உன் ஃபேன்ஸ் கோச்சிக்க போறாங்க. நாங்கள் வந்து டிஸ்டர்ப் அவன் கோச்சிக்கிட்டான். நீ கோச்சிக்காரு. நான் கோச்சிக்கிட்டேன். அதுக்குடா நான் கோச்சிக்கிட்டேன். நடக்குது உனக்கு பண்றது நான் உனக்கு பண்றது அவன் நம்மளுக்கு பண்றது. நான் எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லுவானு. ஸோ சாரி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. அவரை டீட்டெயிலாக இன்னைக்கு வந்து அழகா பண்ணிட்டாரு. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு காலர் இருக்காங்க. நம்ம வந்து காலருக்கு போயிடுவோம். ஸோ காலர் வந்து யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக வியூ திருப்பி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 35,000 சப்ஸ்கிரைபர்ல லைவ் ஷோ நடக்க போகுது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. பின்ன லைவ் ஷோ updates coming very very soon. We finalizing the locations already and date. ஸோ அது வந்து நாங்கள் 30,000க்கு ஒரு சின்ன ஷோ
35,000க்கு இன்னும் பெரிய ஷோவா இருப்பது. அது நீங்க பார்க்கணும்னா வரவில் விருவில் சொல்லவே இல்லையா 35,000 35,000ல பெரிய லைவ் ஷோ வரும்டா. அது என்ன நடக்கிறது என்ன அடுத்த வருஷம் எடுக்கும். நீ சும்மா இரு. இப்படிதான் சொல்லி சொல்லிதான் போன வாட்டி லைஃப் இங்க இப்படி தொட்டுருவாங்க சொல்லி டேய் அன்னைக்கு அடுத்த வாரத்துல அடிச்சா நடக்கும் என்னடா சொல்ற. ஸோ நம்ம வந்து இப்போ காலர் போறோம். ஹலோ ஓகே இப்போ நான் யார் பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனால தெரியுது மூடு தெரியுது மூடு. எவ்வளவு கேவலப்படுத்திருக்கிறாரு. ஓகே சோ நான் கிறிஸ் பேசுறேன். என் லெஃப்ட் சைடுல வணக்கண்ணே. ஓ வணக்கம். என் காதுல அவ்வளவுதானே கிரிஸ் பேசுறேன் அவ்வளவுதானே. நான் ஒரு கடை ஷாக் அவ்வளவுதானவா. நான் அவன் காமெடிக்கு அவனை கேவலப்படுத்தலாம், நீ நிஜமா அவனை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓகே சோ என் லெஃப்ட் சைடு வந்து பூனன் இருக்காங்க. ஹலோ ஹலோ என் ரைட் சைடு ஜிப்பா போட்டு ஜீவன் இருக்காங்க. ஹலோ பிரதர். ஹலோ வாங்க ஷோக்குள்ள போலாம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரதர் என் பேர் இம்பர்ட் ஜெரோம். இன்பம் ஜெரும் இல்ல இம்பர்ட் ஜெரோம். இன் பர்த் யோ ஜெரும். இல்ல இம்பர்ட் ஜெரோம். இல்ல சாரி அந்த பேரு இன்பத். ஓ எனக்கு இன்பத் ஃப்ரம் ஜெரும். நோ இம்பர்ட் ஜெரோம். ஜெரும்னு ஒரு இடம் இருக்கு. ஷார்ட் ஆனா பர்ட்னு கூப்பிடுவாங்க. பேர்ட்டா டேய் உன் பேரு நீ எப்படி வான தங்கிட்டு இருக்க? நாங்க பேர்ட் ஓகே சரி பேர்ட் நல்லா தான் இருக்கு. ஓகே சரி பட் குருவி சொல்லுங்க குருவி. என்னது பின்னாங்க பேசுறேன். ஓகே ஊரு தான் வரலான்னு இருக்கும். ஸோ என்னோட ஸ்டாரி எப்போ ஆரம்பிச்சுச்சுன்னா 2005 பிஃபோர் வந்து நாங்க கம்பத்துல இருந்தோம். மண்டின்னு ஒரு கம்பம்டா. மாமண்டியா மண்டேன். மாமண்டேன். ஸோ அது ஒரு கம்பம். இந்த என் கம்பத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டோன்னே எங்க அப்பா வந்து வீடு தேடினாரு வாங்குறதுக்கு. அடிக்க போற சொல்லிட்டு அங்கேயே இடத்துல வீடு தர்றேன். இல்ல பேக்கப்ல நிட்டாரு. வேற இடத்துல வாங்கிட்டு ஓ போயிருவோம். வேற இடத்துல அங்க இருக்கா? அப்ப வந்து தேடிட்டு இருக்கும் போது அங்க வாங்கிக்குவோம். சொல்லுங்க அப்ப வீடுலாம் தேடும் போட்டு அவருக்கு வந்து இங்க சிம்பாபாட்னு ஒரு ஏரியால வந்து அவருக்கு ஒரு டபுள் ஸ்டோரி வீடு வந்து ஒரு லோ காஸ்ட் அபார்ட்மெண்டோட விலைக்கு கிடைச்சிச்சு. வாவ் வாட் a lucky man. அது எனக்கு அன்லக்கியா போச்சு. அப்ப வந்து நான் சென்ட்3ல அப்ப வந்து இந்த வீட்டுக்கு வந்தோடனே அப்பாவுக்கு வந்து திடீர்னு வந்து வெளியே இருந்த கேல்ல வேலை கிடைச்சு சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டாரு. ஓகே அப்ப நானே என்னோட சிஸ்டர் எங்க அம்மா தான் அந்த வீட்டுல 3 ரூம் இருக்குன்னா ஒரு நாளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. வாவ் சென்ட்3லயே தனி ரூம்பா? தனி ரூம்டா. இப்ப கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்புறம் திடீர்னு பார்த்தா டெய்லி வந்து எனக்கு ஸ்லீப் பேரலிசிஸ் வந்துச்சு. 3 வயசுலயா? இல்ல 3ஆம் படிக்கும் போது. 3ஆம் படிக்கும்போதா? 3 வயசுல. அப்போ ஒழுங்கா ஒண்ணுக்கு போட பிடிச்சு போக தெரியல. ஸ்டாண்டர்ட் 3 ஓகே சரி ஓகே. அவனுக்கு ஸ்லீப் என்னன்னு ஒரு 3 வயசு பையன்கிட்ட போயிட்டு சரி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து பேரலிசிஸ் வந்துருச்சு. திடீர்னு உடம்பு எல்லாம் நவர முடியாது. டேய் ஜாம் ஆயிரும். அப்போ வந்து எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நினைச்சுன்னா ஏசு ரத்த ஜெயம் சொல்லுன்னு. சரி என்னது திருப்பி சொல்லுங்க. இயேசு ரத்தம் ஜெயம். ரத்தமா? அது கிறிஸ்டியனோடதா? when Christian when pray they will pray. ஓ நீ வந்து தமிழ் வந்து ஓம் சக்தி சொல்லல அந்த மாதிரி இயேசு ரத்த ஜெயம் சொல்லுங்க. ஓகே அப்ப அது மாதிரி சொல்லும்போது காணாம போயிடும். ஓகே. சோ அதே சமயத்துல வந்து ஸ்கூல்லும் எனக்கு கம்பங் லைஃப் ஸ்டைல் வேற டவுன் லைஃப் ஸ்டைல் வேறையா இருந்துச்சு. எனக்கு அதுக்கு ஒரு கல்ச்சர் ஷாக்காவும் இருந்துச்சு. ஸ்கூல்ல வேற எனக்கு சரியான பூலி வேற. அப்ப அங்க வீட்டுல வந்து பார்த்தா அம்மா வேலைக்கு போயிருவாங்க, தங்கச்சி மத்தியானம் டே கேருக்கு போயிரும், நான் உண்டிதான் இருப்பேன்ல. வீட்டுல எல்லாம் சொன்னா அவங்க ஜெபம் பண்ணுனாங்க. நானும் ப்ரேயர் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா ஆனா டெய்லி வந்து அந்த ஸ்லீப் பேரலிசிஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், ஸ்கூல்ல தான் கூட்டாளி பிடிக்க முடியலன்னு பயமா இருந்துச்சு. ஆனா போக போக டெய்லி இப்படி பயம் போயிடுச்சு. ஒரு நாள் உட்காந்து நான் என்ன சொன்னேன், நீ ஏன் டெய்லி கஷ்டம் பண்ற, நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம் அப்படின்னு வந்து அங்க சொல்லிட்டு இருந்தேன். ரூம்ல உட்காந்து சொன்னலா செவுத்து பார்த்து சொன்னீங்க? இல்ல அங்க ஒரு ஜன்னல் இருப்பேன் ரூம்ல, அந்த ஜன்னல் பார்த்து சொன்னேன். என்ன ப்ரோ பேய் கதை சொன்னா நீங்க வந்து நண்பன் படத்தை சொல்லிட்டு இருக்கீங்க.
இல்ல பேய் கூட நண்பன் வச்சதுதான் அந்த கதை. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சா. லிட்டரலி. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா டெய்லி வந்து நான் ஸ்கூல்ல என்ன நடக்குதோ நேரா வந்து ரூம்ல உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். போக போக வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து நடந்து வர சத்தம், பெட்ல அப்படி உட்காந்து சும்மா அப்படி படுத்துக்கிட்டு தான் சொல்லுவாள் அந்த கதை எல்லாத்தையும் நார்மலா. ட்ரில்லி மெத்தையில அப்படி உட்காந்து ஆள் உட்காந்து மெத்த அமுங்க வந்துருமா, யாருமே எல்லாம் மெத்த அமுங்க வருது. அப்படி கதை நான் அப்படி கதை சொல்ல 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 யாரும் என் முடிய வந்து கோரி விடுவாங்க அந்த மாதிரிலாம். ஆனா நான் எனக்கு வந்து பேய் கூட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் மொட்டத்தனமா பண்ணி முடியும் நான் சீவா முடியும். ஆமா இப்ப செய்ய முடியாதுடா, அப்ப செய்யலாம்ல. ஆமா ஆமா அப்ப உனக்கு நிறைய முடி இருந்துச்சுல. இப்ப முடியும் இருக்கு, ஆனா வேற இடத்துல இருக்கானா அது வேணா. முடி மூஞ்சில இருக்கதா, இங்க இருக்கா வந்து பேய் வந்து நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்குடா, பண்ணலாம் பண்ணலாம் பண்ண மாட்டேங்குது. போக போக வந்து ரொம்ப சீக்கிரம் விட ஆரம்பிச்சிட்டேன். முடி பண்ணியா. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல யாரும் வந்து என்கிட்ட சண்டை போட முடியாது, ஏதாச்சும் நடக்கும். அப்போ ஒரு வாட்டி வந்து எனக்கும் என் தங்கச்சி அப்பப்போ மாட்டிக்கும் சண்டை. அப்படி சண்டை போடும் போது மேலே இருந்து ஒரு டூல் பாக்ஸ் அங்க வச்சிருப்பாங்களா கபோர்ட் மேலாம், அது சொந்தமாவே வந்து அது தலையில உழவு பாத்துச்சு. ஐயோ செந்தில் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து விட்டோன்னே அது கீழே விழுந்துச்சுல. அப்போ இன்னொரு வாட்டி வந்து யார் கை பிடிச்சி இங்க விழுந்துச்சு? குழந்தை கையை பிடிச்சி இழுத்து விட்டான் என் தங்கச்சி கைய. சோ தங்கச்சி காப்பாத்திட்டா. அப்போ இன்னொரு வாட்டி வந்து சரியா பரீட்சையில பாஸ் பண்ண முடியாதனால எங்க அம்மா ஏசிட்டு இருந்தாங்க. ஹால்ல இருந்த ஒரு கிளாஸ் அப்படியே லெவிடேட் ஆகி வெடிச்சிருச்சு, எல்லாரும் பாக்கும். அப்புறம் வந்து பேசிக்கலி உங்களை ஏசுனா அந்த பேய்க்கு பிடிக்காது. பிடிக்காது. சுவிட்ச் இங்க போட்ட பல்ப் எங்க எரியுதா அந்த மாதிரிலாம். அப்ப நாங்க எவ்வளவு கலாய்க்கிறோம். சுவிட்ச் எங்க போட்ட? சுவிட்ச் அங்க போட்ட பல்ப். ஓ அப்போ ஒரு வாட்டி வந்து எங்க அப்பா வந்து ரோட்டா எடுத்து அடிக்க வந்தாரு. ரோட்டா எடுத்து அடிக்க வரப்ப அப்படி சேம் அப்படி கொஞ்சம் அப்படி நின்ட்டாங்க. என்ன தப்பு, நேரம் அப்படி நின்ட்டு அப்படியே திரும்பி நேரம் போய் படிச்சு மறுநாள் காய்ச்ச. எதை பார்த்தாங்க தெரியலையா, கேட்ட சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சா ஸ்கூலுக்கும் சரியா போக முடியல, ஏன்னா காய்ச்ச ரொம்ப டயர்டாவே தான் இருப்பேன். வீட்லயே போயிட்டு அப்ப வந்து எக்ஸாம் பேய் எழுதி சொல்ல வேண்டியதா பெரிய வசூல் ராஜா. இயர்போன்ல போட்டுட்டு எழுதிருப்பாரு. பதில் என்ன சொல்லு? ஏபியா? ஓகே அவ்வளவுதானே. நாங்க சார் என்னடா இப்பதான் ஆரம்பிச்சேன், நானும் ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன். என்ன சார் எல்லாம் கட்டி போட்டு வைத்தேன். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கே வந்து ஒரு மாசத்துல ஒரு 4 நாள் தான் போக ஆரம்பிச்சேன். இதே வந்து ஒரு கொம்மோன் வரைக்கும் இப்படியேதான் இருந்துச்சு. நீ பொந்திங் பண்ணதுக்கு நீ என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணிருக்க. இப்படிலாம் வந்து 2 மாசத்துக்கு தூக்க மாட்டாங்க. அவன் ஸ்கூல் போகாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். உனக்கு ஸ்கூல் கிடைக்கிற சான்ஸ் நீ போகாம இருக்க. வாய்ப்புட்டி இல்ல டெய்லி எனக்கு சீக்கி இல்ல டயர்ட்னஸ் ஆயிரும். அப்போ ஹாஸ்பிட்டல் கையமா தான் இருப்பேன். பிஎம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா என்னோட ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புக் லெவலுக்கு இருக்கும். அப்ப நீங்க தைரியமா சொல்லலாம், ரெக்கார்ட் எடுத்து பாரு. பழைய ரெக்கார்ட் எடுத்து பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டல் வருது சார், படுக்கையா இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணேன், கும்மான்ல தான் நான் உன்னை பாக்கணும். யாரு நீ அந்த அந்த அவருக்கு வந்து பேய பாக்கணுமா அவ்வளவு ஆசை. யாரு ஏன்னா மூஞ்செல்லாம் தெரியாது, வெறும் ரியாக்ஷன் தான். ஏன்னா தலையெல்லாம் சரி சொல்லிட்டு கேட்டோன்னா என்ன ஆச்சுன்னா, என் ரூம் வந்து கரெக்டா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் பின்னாடி ஒரு மாங்காய் மரம் இருக்கும்ல, அந்த மரத்திலேருந்து ஒரு உருவம் வந்துச்சு. லிட்டரலி இந்த கேகேஎன் பின்னாடி டேஸ் ஆகும் அந்த மூவி. அந்த மூவில ஒரு கருப்பு உருவம் சோப்பு கண்ணு வச்சுட்டு ஒண்ணு வரும், பல்லு எல்லாம் வச்சுக்கிட்டு. அந்த படத்தை பாத்தீங்க அந்த ஓகே அந்த ஜன்னல்ல அந்த உருவம் வந்து நின்று டக்குன்னு வந்து கிட்ட வந்து நின்றுச்சு பாருங்க. டென்ஷனாவே அதோட மறுநாள் காலைல தான் நானே ஏந்திரிச்சேன். அது ஆம்பளையா இருந்தாலும் அடிப்பேன் இல்ல அடிப்பேன்னு சொல்ல வந்த இல்ல பொம்பளை தான் பொம்பளையா. அப்ப போக போக இன்னும் ரொம்ப துறவாயிட்டேன். லைக் டெய்லி வந்து ரொம்ப சீக் ஆயிட்டு, ரொம்ப காய்ச்ச சளி இந்த மாதிரி தான் ரொம்ப. அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் நார்மலா செக் பண்ணிட்டு இல்ல ரொம்ப வீக்கா இருக்கான், ஊசி ஏத்தணும்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அப்ப அங்க நர்ஸ் தான் திடீர்னு பாத்துட்டு என்ன கையை கூடுனாங்க. அப்ப கைய அந்த கூக்குல அமுக்கி பார்த்துட்டு நகம் இருக்குல்ல, இன்னும் கையில வசமே இல்ல, கைய கொடுத்து கூக்கு அனுப்புற பெரிய மச்சதான் நீ.
What is good touch? What is bad touch? ஏய் நான் அத்தை குப்பை சொன்னேன் நெகோன்னு சொல்லுங்க. யோ தமிழ்ல பேசுறியாப்பா மலையாளம்ல கூட வர. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. கேட்கவும் தப்பா இருக்குல்ல. தமிழ்ல அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணல. கை கொடுத்தா திடீர் குஞ்சு பிடிச்சிட்டான்னு சொல்றேன். பார்த்து பிராணம் போய் போகுது. படாத இடத்துல பட்டு சாரி நீயுமா அம்யூஸ்மெண்ட் பார்க்க தான் தொட்டு போறீங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்க ஏன்டா சுட்டி பார்க்குற தோட்டமாடாது. குக்கு சுர சொன்னாங்க. அத குக்கு தொட்டு பார்த்து அதெல்லாம் அமுக்கி பார்த்துட்டு என்ன ரத்தம் இல்ல கண்ணெல்லாம் பார்த்துட்டு என்ன உடம்பு ரத்தம் இல்லையா? ரத்தம் வந்தா செத்துருவேன். எனக்கு ஒரு பிடி. ஆல்வேஸ் வெல்கம். சொல்லுங்க அப்புறம். சீரியஸ்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பீரியட் பிளட்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. சீரியஸ்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. சீரியஸ் வார்ட்ல வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என் உடம்புல வந்து ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா இப்படி அமுக்குனா அப்படி புடிஞ்சு எடுத்துட்டாங்க. அமுக்கி எடுத்து. ஏலே கீச்சா சம்திங்ல ஜேரு சீரியஸான அட்மிட் பண்ணிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் அப்பதான் வந்து ஃபேமிலிட்ட சொல்றாரு, இல்ல நல்லா வேணா செக் பண்ணிட்டோம், இல்லன்னா 1 மாசம் தான் உயிரோடு இருந்திருப்பான். டேய் அவன் சாவு போற நிலவத்தை ஏன்டா சிரிச்சு எடுக்கல? நான் வந்து ஜம்ப் செக் பண்ணிட்டு இது 1 மாசம் தான் உயிரோட. இதுக்கு மேல ஏன்னா ரொம்ப உடம்பு ரத்தம் இல்ல கிரிட்டிக்கல்ல போயிடுச்சு. அப்ப வந்து 3 பேக் ரத்தம் ஏத்துனாங்க உடம்புல. ஏத்தியும் பெட்டரா ஒரு இருந்துச்சா டேப்லெட் சாப்பிட்டல ஏறி இருக்கும்பா. ரத்தம் ஏத்தி ஏறிச்சானது ரத்தம். ஏறி ஓகே சரி. அப்புறம் திடீர்னு பார்த்தா வந்து எங்க பெரியம்மா மக வந்து நியூசிலாந்துல இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, சும்மா ஒரு கண்ட்ரி விசிட் பண்ண சொல்லிட்டு மலேசியா. அப்ப அவர் என்ன பண்ணாரு, மலேசியா விசிட் பண்ணும்போது எங்க வீட்டுல தங்கி இருந்தாரு. தங்கிட்டு இருந்தப்ப இவன் எப்ப பார்த்தாலும் சீக்கிலே விழுந்துகிட்டு இருக்கான், இதெல்லாம் நடக்குது சொல்லிட்டு அவரு அங்கதான் கால் பண்ணி அவரு பிடிச்சாரா கூட்டு போனாங்க. எங்கிட்டு போனாங்க? போமோகுண்டலா நியூசிலேந்து வந்து உங்களை போமோ கூட்டு போனாரு. எங்க நியூசிலாந்து போமோவானது? அவர் மலேசியன் தான். ஆனா அவர் நியூசிலாந்து போயிட்டு வரும்போது இன்னும் பையனுக்கு இது மாதிரிலாம் இருக்கு, டாக்டர் பார்த்தேன், டாக்டர் இது மாதிரி தாங்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. சரிமா நம்ம போமோ போய் பார்ப்போம். போமோ அப்புறம் போமோ பாத்தீங்களா இல்லையா? போமோ பார்த்தா அப்புறம் அவர் தான் சொன்னாரு, இல்ல இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய பேயா. ஏன்னா ரொம்ப பழைய பேய்ங்க, நிக்க மாட்டுது. அதான் ரத்தம் ரொம்ப வேணுமோ. வந்து லைக் சொந்தமா உயிர் எடுத்துக்கிட்டாங்க அவங்களே. ஐயோ. சோ வந்து இப்ப இவன் இந்த மாதிரி நல்லா இவன் டெய்லி பேசுறதுனால அது குடிச்சு போயிருச்சு. அது வந்து கொண்டு போகுது இவனை. அது எங்க இருக்குன்னா அந்த சொன்னால ரூமுக்கு முன்னுக்கு ஒரு மாங்காய் மரம் சொன்னேன், அந்த மாங்காய் மரத்துல தான் இருக்குன்ட்டாங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்ணாரு, எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே என்ன சொன்னா, இப்ப வந்து என்கிட்ட வந்து 4 ஸ்பிரிட் இருக்கு. ஸ்னேக், டைகர், பீனிக்ஸ், டிராகன் இப்படி இருக்கு. என்னப்பா உனக்கு ஸ்டார்டர் போக்கேமான் கொடுக்கறாங்க? ப்ரொஃபசர் ஓக் என்ன வேணும் சொல்லு, நான் பிடிக்கிறேன். ஐயோ கடைசியா 3 பேர் எடுத்துற, உன் பிக்கச்சு மட்டும் தான் இருக்கு, பாச்சிக்கிறியா? இருங்க என்ன சொன்னீங்க? என்னது நாய் குதிரை என்ன சொன்னீங்க? நாய் குதிரை இல்ல, டிராகன். அப்புறம் நாய் குதிரை என்ன சொன்னீங்க? ஃபீனிக்ஸ், ஸ்னேக், டைகர், பீனிக்ஸ், டிராகன். இதெல்லாம் போக்கேமான் உள்ளது எல்லாம் அங்க இருக்கு. நான் அடுத்த ஃபீனிக்ஸ் எடுத்துறேன். திருப்பி வந்துட்டு நான் டிராகன் எடுத்துறேன். எனக்கு டிராகன் பிடிக்கும். தெரியும் யானு அந்த படத்துலயும் ஒன்ன மாதிரி தான் இருக்கான். ஓ அவன் அங்க போயிட்டியா? இல்ல டைகர்னா பாங்சுவாங் ஜப்பான்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பிரிட் சொல்றது. ஓகே அதுக்கு ஒருவருக்கு ஒரு பேர் சொன்னாரு. எனக்கு அந்த மிருகம் ஞாபகம் இருக்கு, பேர் ஞாபகம் இல்ல. டிராகன்னா பிரதீபா? சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னா, ஸ்னேக் ஸ்பிரிட் அனுப்பி நான் வந்து அந்த மரத்துல வந்து இன்காட் பண்ணிடுறேன் அத. ஆனா நீ என்ன சத்தம் கேட்டாலும் அந்த ஜன்னல் திறக்க கூடாதுன்றாரு. பாம்பை கட்டி போட்டா சத்தம் வரும். ஐ திங்க் சோ. இல்ல அந்த பாம்பு அனுப்பி அது கட்டுறவா? பாம்பை கட்டி போட்டு பிரச்சனை முடிஞ்சு. வாழ்க்கையில பாம்பை மட்டும் கட்டி போட்டுருங்க, வாழ்க்கை பிரச்சனை
ஒரு பிரச்சனை வராது கேரண்டி. ஹியூமனுக்கு மெயின் பிரச்சனை வந்து பாம்பு தான். பாம்பு தான் ஆம்பளைங்களுக்கு அது ஒரு தத்துவம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? தம் பாம்பை பாம்பா விட்டால் பாம்பை பாம்படிக்கும். கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? அது ஒரு தத்துவம் இருக்கு. அது ஒரு தத்துவம் இருக்கு, காமெடியா இருக்கும், பட் அது ஒரு தத்துவம். அது இவ்வளவு கான்வின்சிங்கா சொன்னா பாம்பு பாம்பா எடுத்து இது எடுத்தமா சட்டானுக்கு தட்டை போட்டா குட்ட அவன் யாரு? சரி சொல்லுங்க, பாம்பை வந்து கட்டி போடணுமா? அந்த பாம்போட ஸ்பிரிட் தான் வந்து அந்த பேய் வந்து கட்டணும்னு சொல்லிட்டாருல. அப்ப நைட்ல வந்து நீ பின்னாடி ஜன்னல் திறந்துடாத, ஏன்னா அவர் தான் அங்க இருப்பாரு. மரத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. பாப்பா போட்டு தப்பா தப்பா மரிச்சப்பா. காலைல மொத்தம் மரத்துல மொத்தம் பெரிய குழி இருக்கான். என்னவா இருக்கும்? அணிலுப்பா அணில். ஏன் சக்க சக்கன்னு இருக்கு? செக்கச்சிவந்த வானம். சரி, பின்னால மட்டும் பார்க்க வேணாம்னு சொன்னாரு. ஆமா, என்ன சத்தம் கேட்டாலும் திறந்துடாத. ஆனா நைட்ல வந்து நான் என்ன பண்ணேன், திறக்கல. ஆனா வந்து கிட்ட உட்காந்துக்கிட்டேன், என்ன சத்தம் தான் கேக்குது. எனக்கு எப்படின்னா புத்த வந்து ஒரு பாம்பு சத்தம் கேட்டு, அந்த ஹிட்டிங் சவுண்ட் கேட்டு, அப்புறம் அந்த மரம் லைக் யாரும் முறிச்சா அப்படி இருக்கும், ஒரு கட்டை இருக்குமே. அது இஸ்கு இஸ்கில் அப்பனா அப்பனா சட்க்கு 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 அதுதான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு. மரம் முறிக்கிட்டு அவர் கைய லாக் பண்ணிருக்காரு. அவர் பயங்கரமான வேலைக்காரர். ஸ்டீம் மரத்தை லாக் பண்ணி ஆடாத வேடா வேடா. You smoke up. Coming. You look like a damn high, you know. இல்ல இவன் இன்னும் 10 வருஷமா அந்த பயிற்சி கத்துற மாதிரி இத நீ மார்ஷல் ஆர்டிஸ்ட் சொல்லி அப்படி மரத்தை போட்டு அடிச்சு சதக்கு சதக்கு சதக்கு. இதுதான் மோங்கலாம் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் அயன் பால் ட்ரைனிங். அயன் பால் ட்ரைனிங். இதுக்கு பேர் வூஷு வூஷு சொல்லிட்டு இருந்தியா? ஏன் அவ்வளவு ஸ்னேக் டைகர் அதுல ஏன் இருக்கு? எதுல இருக்கு? அந்த வூஷுலயே. வூஷுல இருக்கா? குங்ஃபுல இருக்குடா டைகர் ஃபார்ம். குங்ஃபு வூஷுவா ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நார்மல் ஆயிடுச்சுல. லைக் எனக்கு வந்து யாரும் அந்த ரூம்குள்ள பூர்ற மாதிரி சத்தம் கேட்கல. லைக் அந்த மெச்சையில உட்காரு இது ரசம்லாம் இல்ல. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்ப என் வீட்டு பின்னாடி வந்து புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அப்ப இன்னொரு பாம்பை வெளியே எடுறா. ஓகே, புது ப்ராஜெக்ட்னா புது பில்டிங் வருதுல. புது பில்டிங் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரத்தை புடிங்கிட்டாங்க. எதை மரத்தை புடிங்கிட்டாங்களா? ஐயோ, புடிங்கிருச்சு. சாமி எங்க போய் என் ப்ராஜெக்ட்? நான் பாசமா பார்த்தேன் ராசா. 12 மணிக்கு உன்னை பார்க்க வேணாம், அதனால மரத்தை பார்க்காம விட்டுருவியா? கொஞ்சம் சிரிக்கும் போது ஒழுங்கா சரி குக்குன்னு வேற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க, அந்த ப்ராஜெக்ட் வரும்போது மரத்தை காணோம். அந்த மரத்தை எடுத்துட்டோன்னதான் வந்து மறுபடியும் இப்ப வீட்டுல வந்து சில பிரச்சனை எல்லாம் நடக்குது இல்ல. இப்ப இடப்பட்ட காலத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு மாதிரி பயம் ரசா வருது. பயம் ஃபீல் ஆகுது, சம்பந்தமே இல்லாம ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. தென் வந்து செமி அடேஷன் ஆகுற மாதிரி ஃபீலா இருக்கு. செம்மையா செம்மையில வருது. இப்ப எப்படின்னா, இப்ப பேய் பிடிச்சா வந்து ஃபுல்லா பேய் பிடிக்கிறதோட கொஞ்சம் லேசா பேய் பிடிச்ச மாதிரி. தலைக்கு மேல போக மாட்டேங்குது, கீழே மட்டும் என்ன அரைஞ்சிட்ட நான் அறையில லேசா லேசா. இடப்பட்ட காலத்துல வந்து திடீர்னு வீட்டுல கடவுள் பாட்டுலாம் போடும் போது எனக்கு கோவம்லாம் வர மாதிரிலாம் ஃபீலிங்கா இருந்துச்சு. ஒரு 2 நாள் முன்னாடி வந்து என் வீட்டுல வேணா சேர்ச்சுக்கு போயிட்டாங்க. நான் வேலை கொஞ்சம் லேட்டா முடிச்சனால லேட்டா தான் வந்தேன். லேட்டா முடிஞ்சா லேட்டா தான் வருவாங்க. சாரி பிரதர், நீங்க வந்து சர்ச்சுக்குலாம் அவங்க கூட போக மாட்டீங்களா? இல்ல போவேன், ஆனா வந்து என்னதுன்னா அன்னைக்கு பார்த்து ஓட்டி கொஞ்சம் கூட வச்சுட்டாங்க.
ஓகே ஓகே ஓகே. அப்ப போக முடியாம ஆச்சுல. அப்ப நான் வந்து சரி எல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அதை படுத்தேன்னா படுத்திருக்கும் போத திரும்பி படுத்திருக்கும் போத யாரும் கவு திறக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த கதவு? ரூம்கள் தான். நான் நினைச்சேன் என் தங்கச்சி தான் வருது தூங்க நடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்பி படுத்து கண்ணை மூடிட்டு அப்படியே இருந்தேன். கிட்ட வந்து பயம் கொடுத்துவோம் அப்படின்னு. அப்ப அது காட்டிட்டு போயிடுச்சு பேய். யாரோ வந்து 2 கையை வந்து என் மேல வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் டக்குன்னு அப்படியே அதை பயம் கொடுத்துலான்னு சொல்லிட்டு திரும்பினேன் பாருங்க. யாருமே இல்ல. ஆனா ஒரே ஒரு மூஞ்சி மட்டும். அது எப்படி தெரியுது. தலை மட்டும் திடீர்னு ஒரு செகண்ட்குள்ளதான் வந்துட்டு காணாம போயிடுச்சு. முண்டை கட்ட பேய். என்னது? முண்டை இல்லாத பேய். முண்டை கட்ட பேய். அது எப்படி தெரியுமா? அது எப்படி தெரியுமா? இவ்வளவு மூஞ்சிக்கிட்டு வந்தனே அது நக்கிட்டு போற நீ. அது நக்கி பேய். மூஞ்சி மட்டும் காட்டு போயிருச்சு. வருஷம் சென்று திருப்பி அந்த ஸ்லீப் பேரலிசிஸ் வந்துச்சு. நானும் ஆனா இந்த வாட்டி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் நவரவே முடியல. அப்படியேதான் படுக்க வச்சுட்டாங்க. என்னென்னமோ பண்றேன். என்னது கால் கையில அசைக்க பாக்குறேன், ப்ரே பண்றேன், ஒண்ணுமே நடக்கல. அப்படியே ஜாமா போய் இல்ல. அடுத்த நிமிஷமே போமோ உங்க பாம்பு எடுத்துருவாங்க. இப்ப உங்க பாம்பு எங்களுக்கு ரொம்ப தேவை. அவன் உயிரோடு இருக்கானா கூட தெரியல பிரதர். ஆமாவா? பாம்பு பாவச்சே செத்து போயிட்டா. பாம்பு போட்டு பாயா ஊத்திட்டா. பாம்பு ஊத்திட்டாங்க. பாம்பு போட்டே பால் ஊத்திட்டாங்க. சோ உங்களால எந்திரிக்க முடியல. எந்திரிக்க முடியல. அப்புறம் நானும் ப்ரே பண்ணி 20 நிமிஷம் தான் உக்கிச்சு. டக்குன்னு நானும் என்னது அப்புறம் தான் கொஞ்சம் சென்று தான் என்னோட ஃபேமிலியில சேர்த்து முடிச்சு வராங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் உஷாரா இவங்க உண்மையாலே வந்திருக்காங்க செக் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து எங்க அம்மாட்ட சொல்லல, நேரம் தங்கச்சிட்டு தான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அவங்களும் சொல்றாங்க ஆமா இந்த மாதிரி நான் ரூம்ல இருக்கும் போதே சொந்தமா யாரும் கதவு சொந்தமா திறக்குது, ஆனா ஆள் இருக்க மாட்டுது. அப்புறம் யாரும் ஓடுற சத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது எல்லாம். ஓகே. ஆனா இப்ப சரி அது எப்படி போனுச்சு? அது போல்டா. அது இப்போ ஓடிட்டு இருக்கு. சோ இப்போ வரைக்கும் இருக்கா? இப்போ சொன்னாரு தெரியுமா இந்த விஷயம்? இது இப்ப சமீபத்துல நடந்த கதையா? ஐயோ மாங்க மரம் தான் நான் வந்திருப்பேன். இல்ல பாத்துருப்பேன் அந்த பேய் என்னன்னு. ஓ அது மாங்க மரம். இது மாங்க மரம் வெளியாக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 மாசம். ஓ 2 மாசமா? சரி இப்போ நீங்க இன்னும் 6 மாசத்துல உயிரோட இருந்தீங்க எங்களை அப்டேட் பண்ணுங்க. என்ன எப்படி சொல்றேன்? இல்ல பேய் பார்த்திருக்காங்களே. நீங்க திருப்பி அந்த போமோ கான்டாக்ட் பண்றதா இல்ல? இல்ல பிரதர் அவரு ரொம்ப வருஷம் அப்போலாம் நான் பொம்மான்னு. ஓகே எனிவேஸ் thank you so much இன்பத் ஜெரோம். ஓகே thank you brother. Thank you brother. ஆக்சுவலி இந்த மாதிரி நாங்க கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி தேங்க்ஸ். ஆக்சுவலி ஆனஸ்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த கதை கேட்டு. சொல்ல மாட்டேன். ஓகே thank you bye thank you. இப்போ அந்த மரம் வந்து என்ன பர்பஸ்? அது கீரை வந்து அது கட்டுப்படுத்து. ஐ திங்க் அந்த ஸ்பிரிட் அந்த மரத்துக்குள்ள வாழ்ந்து சொல்றாங்களே அது ஐ திங்க் ப்ராபபிலி அது வந்து ஆணி அடிச்சு என்ன தெரியுமா பல காலத்துல வந்து பேய் பிடிக்கினா வந்து முடி வச்சு சுத்தி அடிப்பாங்களே. தியரிட்டிக்கலி பார்க்க போனா அந்த ஒரு பாசிபிலிட்டில அது மரத்துல வந்து அடிச்சிருக்கலாம். பழைய காலத்துல அது அடிச்சு அந்த மரம் அப்படியே அங்கேயே இருந்திருக்கலாம். அது காலப்போக்கில் வந்து இவங்க வீடு அங்க வந்து actually from what I know mango trees are usually the haunted ones. ஆமா banana tree இல்ல? banana tree நான் வந்து இப்ப திரும்ப கேள்விப்பட்டேன். வெரி ரீசன்ட்லி நான் ஸ்டார்ட் ஹியரிங் இட். பட் முன்னிருந்து எனக்கு தெரிஞ்ச மாங்காய் மரத்துல தான் பேய் இந்த பொந்தேனால இருக்குல்ல அங்கதான் இருக்கும். ஆனா நிறைய மரம் இருக்கு. அரச மரம் அந்த காலத்துல வந்து அரச மரம் சொல்லுவாங்க. அரச மரம் வந்து பேய் நிறைய இருக்கும் அப்படின்னு. நீ சில மேங்கோலாம் இருக்குல்ல மேங்கோ கீழே வந்துச்சுன்னா நீ ராத்திரி போய் எடுக்க விடான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லூரிங் யூலா அந்த மாதிரி ஒரு மித் இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச காலைல போயிட்டு அவங்க எடுத்துக்குவாங்களா? எனக்கு என்னமோ இது நீ பறக்கூடாது. ஓடே நினைச்சு பாரு அவன் போமோ தொடாத மாங்காய் தொட்டு இன்னைக்கு நைட்டு 2 மாங்காய் உளும் எவனாச்சும் கையை வச்சிங்க. சரி சாமி நாளைக்கு காலைல ராத்திரி சுமாரு ஏன்டா லேட்டா வர மச்சான் 2 மாங்காய் எடுத்துட்டு வந்துருக்கேன். இந்த மாதிரி எவனா டோரியான் சொல்லியிருந்தா டோரியான் மிச்சமா இருக்கும். இல்ல டோரியான் சொல்ல மாட்டான். ஏன் சொல்லி அது உளுந்த மண்டை போல தரோம். மாங்காய் கொஞ்சம் சேஃப். ஆமா மாங்காய் சின்னதுடா. மாங்காய்னால எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. மாங்காய்னால அண்ணன் தம்பி பிரிஞ்சு ஒண்ணு மேல உட்காந்துருக்கு ஒண்ணு கீழே உட்காந்துருக்கு. யாரு நீ அந்த கதையில கதை. பட் ஜெனரலி வந்து மேங்கோ வந்து நீ இவ்வளவு சொல்றிய. Do you know how one of the most expensive fruit in the world is mango? So no.
ஆமா ஆமா. ஸோ சைனால வந்து மேங்கோ இருக்கு. ம். அந்த மேங்கோ என்ன அந்த மரத்துல வந்து வருஷத்துல ஒரு தடவை தான் அந்த மங்கா காயமா. அந்த மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கீங்க. அது இந்த சீசன்ல காய்ஞ்சா இன்னும் how much the mango goes up to ம். $200,000. இட்ஸ் ஆக்சுவலி ஜப்பான். Japan. Oh, sorry, my ஸோ bad. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளவர் இருக்குல்ல எல்லாம் அந்த மாங்காய் இருக்கும்போது மாங்காய் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஃப்ளவர் தானே, ம். அந்த ஃப்ளவர் எல்லாம் பிடிங்கிட்டு அந்த ஒரே ஒரு ஃப்ளவர் விட்டுருவாங்க. ஸோ அந்த நியூட்ரிஷன் அவங்களோட பிலீஃப் என்னன்னா அந்த எல்லா நியூட்ரிஷனும் அந்த ஒரு பழம் தான், அந்த ஒரு பழத்து தான் வருது. ஸோ அது டேஸ்ட் வந்து அந்த ஒரு பழம் தான். This is not my story, but it happened to a friend of mine. And he's telling his story lah. Okay, he discovered this story a few weeks back. So நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்றேன், ஏன்னா எனக்கு கதை சொன்ன பிறகு தான் மற்ற ஃபிளாஷ்பேக்காக ஓ, சொல்லிடுறேன். okay, okay, okay. நான் ஃபிளாஷ்பேக்ல இருந்து சொல்றேன். ம். Okay, so apparently he has these family members, the cousins lah. So he's not related to it, just the cousins. So this family particularly என்னன்னா அண்ணன் தம்பிங்களும் இருப்பாங்களே, 3 பேர் இருக்காங்க. Okay, the oldest, middle and youngest. ம். All 3 of them, they have like, they are around like 30 plus, 30, 40s. Okay, so 40s வந்து late 30s வரைக்கும் இருக்கும் அவங்க அந்த வயசு. What happened was these siblings in their family, nobody really likes them. Okay, in the relatives மக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா 3 பேருக்கும் சண்டை வரும். 3 பேருக்கு சண்டை வரும்னா இப்படி தெரியுமா, 3 பேருக்கு வந்து சண்டை வந்து லைக் அடித்தடி சண்டையா? அடித்தடி. அண்ணன் தம்பிங்கன்னா நீ பிளேஃபுல் ஆகும், தங்கச்சி இந்த மாதிரி பிளேஃபுல் விளாடலாம். But this are they don't mind killing you. So they're very violent. Also they have so much hatred towards each other, to the point they hatred towards each other. கல்யாண பொண்டாட்டிகள் இருக்குல்ல, பொண்டாட்டி வந்து இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை வரல, பொண்டாட்டி விட்டு போயிடுவாங்க. அவன் பொண்டாட்டி அவன் விட்டு போறான். இல்ல வெட்ட போயிடும். ஓ, வெட்ட போயிடுவானா? ஓ, வெட்ட போயிடுவான். எனக்கு விட்டுட்டு அதான் நான் நினைச்சு விட்டுட்டு இல்ல போயிடுவான். வெட்ட போயிடுவான். So you imagine how hateful they are towards each other. But 3 of them will only come back to the house, their parents' house lah. Okay, the parents are very loving to each other. The grandfather loves the grandmother so much. அந்த பாட்டி வந்து பேரங்களும் நல்லா இருக்கணும்னா he will be so strict that the 3 of them will only behave well when they are at the house. அப்பா பேச்சு தட்ட மாட்டாங்க. But they don't like each other. So what happened? அப்பாவும் வந்து தாத்தாவும் ஒரே மாதிரி, அதாவது they are gentlemen, they love their spouse. they live their father lah. இல்ல அதான் சொன்ன தாத்தா பாட்டியும் வந்து ரொம்ப Loving. இவன் பெர்ஸ்பெக்டிவ் தான் தாத்தா பாட்டி தானே, அங்கிள்ஸ். ஓ, ஸோ அவங்களோட அப்பா அம்மா. ஓகே. ஸோ அவங்களோட அப்பா அம்மா வந்து சொன்னா, நான் வந்து இவன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றேன். அங்கிள்ஸ் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு பண்ணாங்கன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க. இவனுக்கு தாத்தா பாட்டி. ஆ இவனுக்கு தாத்தா பாட்டி. ஸோ நினைச்சு பாரு, இவன் பெர்ஸ்பெக்டிவ்னு யோசி. ஸோ தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ஸோ தாத்தா எது சொன்னாலும் அங்கிள்ஸ்லாம் உட்காந்து கேட்பாங்க. ஆனால் அங்கிள்ஸ் ஹேட் each other. ஓகே. To the point they hate each other. They only meet up during Deepavali. வேற எந்த ஒகேஷன் ஆனா early ones எல்லாம் அந்த மாதிரி. ஏர்லி ஒன். அதுவும் சண்டை போட்டு யாருக்கு இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஓகே. அவங்க அதுக்கு மேல பேசவே மாட்டாங்க. நீ உன் குடும்பம் தனியா என் குடும்பம் தனியா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. This is happening since they were born. சின்ன வயசுல இருந்தே they don't get along with each other. So இது வந்து லைக் மேபி அது சின்ன வயசுல only time ஏன் வராங்கன்னா அப்பா அம்மாக்காக. சின்ன வயசுல இருந்தே 3 பேருக்கு சண்டை வந்துட்டே இருக்குமா. So இது வந்து ஒரு இதா இருந்துச்சுல. So what happened was a few years back the grandmother passed away. When I say few years back, 2-3 years back lah, very recently lah, the grandmother passed away. When the grandmother passed away, the grandfather said everyone come back to the house. Like he's like a military kind of discipline guy. Came back, it feels like his soul left him. உடைஞ்சு போயிட்டார்ல. வந்தா என்ன கேள்வி விட்டுருப்பாங்க, வந்தோனியா அம்மா இங்க வா, சொத்து எப்படி பிடிக்கிறது. ஓ அந்த மைண்ட் செட்ல அந்த மைண்ட் செட் போயிட்டாங்க. ஸோ பாட்டி வந்து இந்த பொண்டாட்டிலாம் கேட்டிருக்காங்க தங்கம் அவ்வளோன்னு. கிராண்ட்ஃபாதர் சே லைக் பாட்டி நான் விற்க மாட்டேன். பாட்டி பேர் தங்கம். ஸோ தங்க பாட்டி எடுத்தாங்க. பிகாஸ் த கிராண்ட் ஃபாதர் பாட் சோ மச் கோல்ட் ஃபார் ஹர். தங்கத்தை பிரிக்க சொன்னாங்க. அதனால பிரிக்கலாம் முடியாது. அது வந்து நான் செத்து பிற்பாடு நான் பிரிக்கிறேன். அது வரைக்கும் அதெல்லாம் after he dies only. Why you coming during my wife's funeral? Why you coming asking? சொத்து பிரிக்கிறது ஏன் வந்து கேட்குறேன்னு கேட்டிருக்காங்க. பாட்டி ரூம் சுத்தம் பண்ணும்போது they found a lot of jewelry box. அப்படியே ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பொண்டாட்டிலாம் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ கணக்கு பண்ணியிருக்காங்க எத்தனை ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் பாட்டி ரூம் தான் என் ரூம்னு சண்டை போட்டுருப்பாங்க. இல்ல லைக் எவ்வளோனா லைக் க்ளோஸ் டு லைக் they found like 30-40 jewelry box. Wow. அப்ப நினைச்சு வர. So they started calculating who gets how many jewelry box and everything. அப்படியே. ஸோ அவங்க வந்து இந்த பொண்டாட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜுவல்லரி பாக்ஸ் கணக்கு, இந்த புருஷன் பொண்டாட்டி வந்து ஜுவல்லரி பாக்ஸில் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. எந்தெந்த ஃபேமிலிக்கு எந்தெந்த ஜுவல்லரி பாக்ஸ் வேணும். பெரிய ஜுவல்லரி கொஞ்சோண்டு ஜுவல்லரி வச்சுட்டு. ஸோ there was one big jewelry box. There was like jewelry box அது தங்கலாம் நிறைய இருந்துச்சு. சில ஜுவல்லரி பாக்ஸ்லாம் தங்கலாம் இல்லை, என்ன இந்த வளையல் மட்டும் தான் இருக்கு. லைக் ஃபேக் கவரிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம்
கரெக்டா அதெல்லாம் ஃபேன்சி பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. தென் there was particularly இவ்வளவு சின்னோண்டு லைக் அரவுண்ட் திஸ் பிக் ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கு. இந்த ஜுவல்லரி பாக்ஸை பூட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது கேன் ஓப்பன் இட். ஓகே இது வந்து தாத்தாட்ட போய் கேட்க முடியாது எதுவும் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. ஸோ இதை வச்சு இது கணக்குங்களே இருந்திருக்குங்க. இது எவ்வளவு வருது இது ஒன்று கண்டுபிடிச்சதுல தாத்தா வந்து 3 மாசத்துலயே இறந்துட்டாரு. ஈஸியா போச்சு. ஸோ அக்கார்டிங் த வீல் எக்ஸிகியூஷனர் இஸ் த ஓல்டஸ்ட். Okay. So the oldest need to split the wheel. Okay. Okay. So during that time they wanted to split the wheel. So இந்த மாதிரி எல்டர்ஸ்ல ஸோ எல்டர்ஸோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டாங்களே இந்த பாக்ஸ் எதுனா இருக்குன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி அவங்க வந்து சின்ன பாக்ஸ் எடுத்துருக்காங்க. பெரிய பாக்ஸ் ஆனால் அவங்க ஒன்று மட்டும் எடுத்துக்கிறோம், மற்றெல்லாம் சின்னதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா அதில் தான் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த சின்ன பாக்ஸ் இன்னும் இந்த பூட்டின பாக்ஸ், ஏன்னா அந்த பூட்டின பாக்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இங்கே தான் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எங்க இருக்குங்க போட்டு இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இங்கே தான் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ். யார் தருவா? அந்த பாட்டியோட சிஸ்டர். Now she claim the wheels like she has a claim as well. Okay. அது என்னன்னு தெரியல, but she has a claim. இது வந்து எங்க சிஸ்டர்ஸ்குள்ள நாங்க வந்து பிரிச்சுக்கணும் அந்த மாதிரி நியாயமான கேள்விதான். தெரியாது இந்த மாதிரில இருக்குன்னு. ஸோ அப்படின்னு they had a claim. But she claim the put box மட்டும் யாருக்கும் கொடுக்க கூடாது. அது ரத்தம் கக்கி சாவா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இல்ல அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு ஃப்ளோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது என்ன? ஸோ அதில் அந்த மாதிரி இல்லை, அங்கே ஏற்கனவே நிறைய தங்கம் இருந்திருக்கும். எனக்கு எல்லா பாக்ஸும் தங்கம் இருந்திருக்கு, தங்கம் இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பொம்பளை விடவே இல்லை சொல்லிட்டு சரி யாருங்க இந்த ரூம்லேயே இருக்கட்டும், இந்த ரூம் விட்டு அந்த பாக்ஸ் வெளியே இருக்கக்கூடாது, அந்த வீல் எக்ஸிக்யூஷன் இந்த வீல்லே இருக்கட்டும்னு. இந்த பொம்பளோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஏன் பண்ணிட்டு தான் கேட்டிருக்கல, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. சொல்லாம வீட்டு எடுத்து போயிட்டாரு. He died in a week. The first eldest husband. No, not the eldest. அந்த பாட்டியோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். ஆமாவா? அதாவது இந்த பாட்டி வந்து சொன்னாங்க, ஐ மீன் பாட்டியோட சிஸ்டர் சொன்னாங்களா அவங்களோட ஹஸ்பண்ட். அவங்க இது எனக்கு சொந்தம், நீ எல்லாம் ரத்த கைக்கு செத்துருவேன்னு இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னா, இது எனக்கு சொந்தம், நீ எடுத்த நீ ரத்த கைக்கு செத்துருவேன்னா. அப்ப இவருக்கு தெரியும்ல ஏன் இப்படி பண்ணாரு? இவர் தான் என்ன இருக்கு நம்மளோட பாட்டி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. she didn't give the full information. அவர் கதையில வருது. ஸோ அவர் எடுத்துட்டாரு. இறந்துட்டு அந்த பாட்டி வந்து she saw it, she took it back to the house and she left it there. Then இப்போ வந்து சண்டை வந்துருச்சு, நிஜமா சண்டை வந்துச்சு. சுத்தலாம் பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த பாட்டி இந்த இதை பிரிக்கணும், சரி இது என்னன்னு திறந்து காட்டுன்னு சொல்லிருக்காங்க. இல்லை நான் என்ன திறக்க முடியாது, இதெல்லாம் நான் என்ன முடியாது, இது மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. பிரதர்ஸ் தான் 3 பேர் சண்டை போடுறாங்களே, விட்லி they fought so much. Then they said, சரி 11க்கு மட்டும் கொடுத்துருங்க, youngest fellow take it. youngest fellow எடுத்துட்டு போயிருக்கான். His wife started getting sick. So இவன் பார்த்துட்டு இதுல என்ன, it's like what is this? Then he even asked the lady, brothers டீம் போக முடியாது, ஏன்னா பிரதர்ஸ்குள்ள சண்டைலாம் போட்டிருக்காங்களே. இவன் என்ன பண்ணியிருக்கான், மாஸ்டர் பிளான், அவன் செத்தானா பார்த்துருவோம், அவன் சாவலன்னா நம்ம எடுத்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இருக்கு. So what they did is this fellow took it to a Bomo. இந்த பாக்ஸை போமோட்டு கொடுத்து போயிருக்கான். போமோ எடுத்துட்டு அவன் பார்த்துட்டு போமோ like what the fuck would you bring this here ன்னு சொல்லியிருக்கான். Not even like immediately reacted. Then they say சாமிலாம் போட்டு is a cursed object. அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் உள்ளுக்கு ஒரு cursed object இருக்கு. Okay. So சாமிலாம் மந்திரம்லாம் பண்ணி then the brothers all came. All 3 brothers all came. பாட்டியும் எடுத்திருக்காங்க. They opened it. என்ன சொல்ல? It's a doll. அப்பதான் கேள்வி சொல்லியிருக்கு. Apparently her sister liked the husband so much that she jumpy him with the voodoo doll. So the voodoo doll was actually her husband. So she kept the voodoo doll to him. So his sister தெரியும்ல, sister தெரிஞ்சிருக்கு, ஆனா யார்ட்ட சொல்ல. But the voodoo doll is a love portion. What happened was it's a love portion that she did to the husband. So husband அதனால செத்து போனாரு. The husband felt soulless. இத்தனை லவ் கொடுத்திருந்து he was like மைங்கிலே he was actually tired. அதனால சிக்கன் எடுத்துட்டாரு. And you know the kids all hate each other is because they came out of not pure love. அந்த காதல் வந்து ஜம்பி பண்ணி so they all have hatred towards each other. இப்படி கூட இருக்கா? நானே இது புதுசா இருக்குன்னா. But that is the theory that the lady said. Question is, அதான் புருஷன் பார்த்துருக்க மாட்டாரான்னு. 2 பேரும் வந்து இத்தனை நாள் இதே 70 years old plus. அது எப்படி புருஷன் வாங்குறதா? புருஷன் apparently for his eyes it doesn't look like a jewelry box. அந்த ஜம்பி பண்ண இருக்க his eyes it just looks like a normal thing. So for him he will never go and touch it. Like அவருக்கு வந்து நீ ஒரு பாக்ஸ் சரி வந்து நீ ஸ்டோர் ரூம்ல பாக்ஸ் வச்சிரு, நீ பார்த்துருப்ப, ஆனால் எதுவும் பண்ண மாட்டல, அந்த மாதிரி இருந்திருக்கு அவருக்கு. So he like sort of like deflected him. The thing was the kids have hatred towards each other because the mother did this, the husband.
because the love wasn't pure. The brothers all எவ்வளவு சொன்ன பிறகு 3 பேர் தரேன், அப்ப சொத்தை யார் பிரிக்கிறது? மறுபடியும் முதல்ல அப்ப நீ அங்கேருந்து வர இல்ல, the brothers சொத்தை பிரிச்சுட்டு they just left. Apparently the family is so split. ஒருத்தன் வந்து அமெரிக்கால இருக்கான், அவங்க தனி குடும்பமா போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல லைக் they don't have brothers relationship இல்ல. அவங்க சொந்தக்காரங்களும் வந்து பார்த்தாங்கன்னா இப்படி இருக்கு, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பார்க்குற மாதிரி போயிடுவாங்க. Apparently அந்த பாட்டி சொல்லு திஸ் ஃபெலர்ஸ் கதை சொல்றேன்ல, அவனோட பாட்டி தான் அந்த சிஸ்டர். அந்த சிஸ்டர் இவன் பாட்டியா? அந்த சிஸ்டர் இருந்தா இவன் பாட்டி. ஓகே ஓகே ஓகே. அவன் பாட்டி வந்து இவன்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. இது 2-3 years முன்னாடி தான் இருந்துச்சு. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ பட் ஹியர் யார்கிட்ட இருக்கு இப்ப? the fella took it and போயிட்டானா. அப்படியே அந்த டால் அவனுக்கு இல்ல. எவனே? போமோவா? போமோவா? டேய் போமோடா. அவர்தான். இல்லையே, பட் ஆனா இப்போ வந்து இந்த no, when the bomo he immediately the prayers that they were doing some பெரிய பூஜை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சன்ன கொல்லல, சனுக்கு வைஃப் சீக்காச்சா. அவன் மட்டும் தான் அந்த பொம்மையை தூக்கி பாட்டில் இருந்து அந்த பாக்ஸ் தூக்கிட்டு போமோ கூட்டிட்டு போனான். ஓகே ஓகே. he is the only one that took it bomo. பட் ஆனா இந்த ஏன் அங்கிள் மட்டும் ஏன் கொன்னுச்சு? ஏன் சன் அங்கிள் கொல்லும்போது இந்த அங்கிள் லைக் மறுநாள் சாவல, 2 வாரம் கழிச்சு தான் செத்தாரு. 2-3 வாரம் கழிச்சு தான் செத்தாரு. because when he died people think he was old age. they were all like old people, right? only the lady, the sister lady only knew. இது இன்ஃபர்மேஷன் யாருக்கும் சொல்லாம எல்லாரும் then they think but she like what to say a bit senile னு சொல்லுவாங்களே, old age is சும்மா கதை சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது she told the story to the solar. but the thing is you cannot believe it's true or not. but the brothers are memang split. மூஞ்சி கொடுத்து யாரும் பேசிக்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அவன் சொன்னா funeral தான் பார்த்தேன், அவ்வளவுக்கு பேசல. அவன் இன்னும் funeral கூட they look so heartless. இப்போ அந்த இதெல்லாம் ஜுவல்லரிலாம் பிரிச்சுட்டு USA UK எல்லாம் போயிட்டாங்க. can you imagine? The husband was so charmed by the wife that he kept buying her gold. அப்ப பாட்டி பேர் தங்கம் இல்ல, தாத்தா பேர் தான் தங்கம். தங்கமா கொடுத்திருக்காரு. தங்கமான தங்க புருஷன். எனக்கு ஒரு கதை இருக்கு. ஐயோ இருக்கா? இருக்கு இருக்கு. நீ எல்லாரும் கதை சொல்லியிருக்கோம். அதான் ஸ்பெஷல் எபிசோட். ஏதாச்சும் சம்பந்தம் சொல்லு, நீ சொல்லு. சரி சொல்லு. ஸோ இது வந்து ஒருத்தங்களுக்கு அவங்களோட கெட்ட நேரமே அவங்க கல்யாணத்துல தான் ஆரம்பிச்சு. பொதுவா நடக்கும், ஆனா இது ஒரு ஜெனரல் டேர்ம். ரெட்ரோ படத்துல இதான் நடந்துச்சு. அவன் எப்ப கல்யாணம் பண்ணனும் மொத வெட்டு கொண்டாட்டி இல்ல அவங்க அப்பா கையில இரும்பு கை பாவி. இது வந்து அந்த கேர்ளுக்கே நடந்த ஒரு சம்பவம். ஸோ என்ன ஆச்சுன்னா, இது இந்தியன் சைனீஸ் அமலி, இது ஒரு இந்தியன் ஃபேமிலி தான். ஆஃப் கோர்ஸ் கல்யாண பிரச்சனை இந்தியனுக்கு தான் வரும். ஸோ ஆனா இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. the religion doesn't matter, but cultural in certain point is important because அவங்க வந்து black magic தான் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியான. but எனக்கு ஒண்ணே இருக்கு, like I'm not saying that இது மத்த ரேஸ்ல இல்லன்னு, but Indian race right, they are way more emotional about things, you know. they way more எல்லாத்திலும் அந்த emotional வந்து கொஞ்சம் amped up பண்ணிரும். like ஏன்னா we grew up. இது வந்து சயின்டிஃபிக்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரீசனா பார்த்தேன். என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஃபிக்லி என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் அவர் டயட், ஈவன் அவர் மைண்ட் செட், இது கொஞ்சம் ஆஃப் டாபிக் தான், ஒரு ஷார்ட். இது நம்ம வந்து காலமா வந்து அடிமைகளாக வாழ்க்கப்பட்ட நம்ம ancestry. ஸோ நம்ம இமோஷன்றது கான்ஸ்டன்டா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஜெனட்டிக்லி ரொம்ப அது இருந்துருச்சு. இது வந்து ஏஷியனுக்கு மட்டும் தான் ரொம்ப இருக்கு, வெஸ்டர்னர்ஸ்க்கு இது இல்லை. ஏன்னா அவங்க தான் வச்சு வெளுத்தாங்க. ஆமா. ஸோ அதனால நம்ம அடிமையா வாழ்ந்து ரொம்ப நாளா வாழ்ந்துட்டோமா, ஃபியூ சென்ச்சுரிஸ் அடிமையா வாழ்ந்ததுனால நம்ம டிஎன்ஏல அது கோடிங் பண்ணி இன்ன வரைக்கும் நம்ம இமோஷனல் பீயிங்கா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து அதான் நீ சொன்ன மாதிரி எம்டாப், பிகாஸ் நம்மளுக்கு சட்டலா ஃபீல் பண்ண தெரியல. நம்ம தமிழ் படத்திலே அப்படிதான் இருக்கு. ஆமா, காதல் வந்து கை உடைச்சிட்டு இது உடைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்பதான் அது காதல்னு தெரியும். நம்ம லைக் ஈவன் இன் நார்மல் ரிலேஷன்ஷிப், இஃப் யூ லைக் that day you're busy and you don't talk to the girl, I say I'm busy, I'll talk to you. நம்ம 2-3 நாள் கூட பேச மாட்டோம். 2 மணி நேரம் பேசி நம்ம பேசினா அது நார்மலா இருக்கும். ஆமா. ஆனா இந்தியனோட ரிலேஷன்ஷிப் வச்சா ஒரு 2 மணி நேரம் பேசாம மறந்துட்டியா, இன்னொரு தெரிய படுத்திருக்கியா, என்னமா சொல்ற, இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு மேக். ஆமா, அந்த இது கான்ஸ்டன்டாவே the emotional blackmail is way more higher. And I mean not off topic, but I just feel like Indians generally have this, the emotional intelligence is way lower because the emotional vulnerability is way higher. கரெக்ட். ஏன்னா நம்ம உப்புல சோறு போட்டு சாப்பிட்றோம்டா. ஏன் மற்றவன் என்ன பிய போட்ட சாப்பிட்றான், மற்றவன் சோறு சாப்பிட மாட்டான்டா. நூடுல்ஸ், ஸ்பெகட்டி, சுஷி இந்த எதில் வச்சு சாப்பிட்றானா, சுஷி சாப்ஸ்டிக்டா. முட்டாள் மாதிரி பேசுறியே. ஆனா இருந்தாலும் பட் இல்ல ஆக்சுவலி ஐ வுட் கைண்ட் அக்ரி. நம்ம லைக்
அது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சைட்ல. நம்ம இல்ல ஏன் தெரியுமா, ம். இது வந்து லைக் ஐ ஃபீல் லைக் கல்யாணத்து பிரச்சனை இந்த கதை கேட்ட பிறகு இது என்ன தமிழங்கூட்டு மட்டும் தான் நடக்குது. ஸோ வேற ரேஸ்லையும் இருக்கு. இப்போ சைனீஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் சைனீஸ் கூட இருந்ததுனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சைனீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு. ஆனால் இருக்கு. பட் லைக் வாட் யூ சே மெஜாரிட்டி நம்ம அதில் No, it's எக்ஸ்பெக்ட் like, பண்ணியிருக்கோம். what I'm saying is our emotional intelligence is way lesser because our emotional vulnerability is way higher. That means நம்ம அது பேலன்ஸ் ஆகல, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில். ஆமாம் ஆமாம். ஸோ இது ஆஃப் டாபிக், பட் லெட்ஸ் கெட் பேக் டு டாபிக். Yeah. கல்யாணத்தில் பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் ஸோ அவங்க வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு மக்க நாள் கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஓகே, அன்னைக்கு வந்து ராத்திரியே வந்து அவங்களால தூங்க முடியல. இந்த பிரைட் ஓகே திரும்பி படுக்கிறாங்க, தூங்க முடியல. கனவு வருது, ஒரு லேடி பேயிலான உருவத்தில் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடுச்சு, லைக் திடீர்னு யாரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் சென்று ஜபம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு திருப்பி படுக்கிறாங்க, தூங்குறாங்க. திருப்பி தூங்க முடியல. ஏஞ்சி நடுறத்தில் ஏஞ்சி பார்க்குறாங்க, மூச்சு விட முடியல. அது ஒரு ட்ராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உடனே வந்து அவங்க ஃபியான்சேக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஃபியான்சே வந்து பார்த்துட்டு ஓகே, அவர் வந்து கொஞ்சம் ப்ரேயெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு யார்கிட்டும் சொல்ல வேணாம், பயந்துருவாங்க. ஸோ ஏன் அப்படி நடக்குது, ஏன் நம்ம திடீர்னு இருக்குது, மேபி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்மளுக்கு கல்யாணம்னால உனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மாப்பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அது குரூம் சொல்கிறாரா. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு சரி இது எப்படி நான் தூங்குறது. ஸோ அவரும் அன்னைக்கு வந்து அங்கேயே 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. தென் வென் ஷி woke up காலையில் உடம்பு ஃபுல்லாக வந்து கீரல். ஓகே, இது வந்து அப்படி தான் போவோம். ஈவன் அவங்க அம்மாவும் அப்படி தான் நினச்சாங்க. உடம்பு ஃபுல்லாக கீரல், முடி வந்து எல்லோ பேசிய மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்பாட்ல முடியெல்லாம் கொட்டுது. இன்னும் இவ்வளோ ரஃபாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காலையில் எழுந்ததுமே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பெட்லாம் பார்த்தா முடி கொட்டி பிச்சு இருந்திருக்கு, லைக் முடியெல்லாம் கொட்டி இருக்கு, கைக்குலாம் ரத்தம். என்ன ஆச்சு வெட்டிங் பிஃபோர் த வெட்டிங்? நான் இப்போ வெட்டிங் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். என்னப்பா ராத்திரி காலி கேட்டுருக்கு வெயிட் பண்ணல, ஸோ ரஃபா பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. ஏன் என்ன பண்ணீங்க 2 பேரும்? எல்லாரும் சந்தேகம் பார்க்குறாங்க 2 பேரும் பண்ணிட்டீங்க. எதிர்பார்க்கல. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்லை நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் எது சொன்னாலும் வந்து தப்பா தான் தெரியுது. கண்டிப்பா இதே ஒரு இந்தியன் ஃபேமிலி இழுத்தமா இப்படி என்ன இழுத்தியா, it looks very abusive. அந்த பொண்ணு உட்காந்து அழுவுது. நான் இப்ப எப்படி என்ன பண்றது அப்படின்னு. அது மூஞ்செல்லாம் கீரல, மூஞ்சி வரைக்கும் கீரல. சோ அது மேக்கப் போட்டு எல்லாம் வந்துட்டு எப்படி நடந்துச்சு அது யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. ஏன்னா இப்ப கல்யாணம் நடந்துச்சு, இப்ப நடக்க போகுது. சோ உடனே வந்து கீரலா ஃபுல்லா எல்லாமே கீரல. அது இப்படி கீறி வச்சிருக்காங்க. சோ இது ஓகே. பை த வே இது நடந்தது வந்து 90sல. இந்த கதை நடந்தது 90sல. இவர் போயிட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நான் அப்புறம் உங்களுக்கு தனியா ஜபம் படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ கல்யாணம் பண்ணிச்சு. இவங்க வந்து கல்யாணத்துல காமிக்கல, ஒன்றும் காமிக்க முடியாது, ஒரு ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. எல்லாம் வந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க. வாந்தி மயக்கம் அந்த கேர்ளுக்கு. ஸோ லைக் உடனே ஒன்றும் பண்ண முடியல. லைக் ஷி ஃபீல் லைக் ஃபார் ஒன் ஃபெயிண்டிங். விட்டுருக்கான். திருப்பி வந்து அது மயங்குது. ஸோ அப்படியே வந்து சரி இது கல்யாணம் நிப்பாட்டிடலாமா அப்படிலாம் கூட அந்த அவளுக்கு பேச்சு வருது. யாரே ஃபேமிலிக்குள்ள என்ன திடீர்னு இப்படி நடக்குன்றதுல என்னன்னு கன்சல்ட் பண்றது, என்னன்னு சொல்லுவேன் டாக்டர்கிட்ட. திடீர்னு வந்து மூஞ்செல்லாம் கிரிச்சு, திடீர்னு முடியெல்லாம் கொட்டுதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க டாக்டர்? சோ லாஜிக்கலி மாதிரி இன்ஜெக்ஷன் வச்சு விட்டுருக்காங்க. சோ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் சடன்லி. நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு ஏன் நடக்கணும்? அங்க போயிட்டு அப்போ வந்து இந்த அவங்க சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி கனவுல ஒரு உருவம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதை சொன்னதும் வந்து இவங்களுக்கு மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே சம்திங் இஸ் டிஸ்டர்பிங். பாஸ்டர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இப்படி ஜாம் படிச்சிருக்காரு. ஸோ இஷ்யூ தண்ணிலாம் தெளிச்சு விட்டுருந்தோம், கொஞ்சம் ஃபீல் பெட்டர் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க. அப்படி எரியாது மூஞ்சில கண்ணி. அந்த பாஸ்டரோட தண்ணி இல்ல அந்த இந்த தண்ணி அதான்டா அது ஹோலி. ஸோ பண்ணி அந்த இதெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ வந்து ஃபீல் ஓகே பெட்டர். அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சதுமே ஃபீல் பெட்டர். நான் ஏன்னா அந்த பாஸ்டர் வந்து ஜாம் படிச்செல்லாம் ஒர்க் ஆயிடுச்சுன்றது அவங்க நம்பிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இதோட உங்க அந்த டீமன் எதுவும் பண்ணாது.
எல்லாம் ஓகே. தென் when she went to the house, அந்த கேர்ளோட கேரக்டரிஸ்டிக்கே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ the way she talks, the way she behave and everything வந்து ஸ்லோலி வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனால் இது யாருக்கு நோட்டீஸ் பண்றாங்கன்னா நாட் த ஹஸ்பண்டுக்கு அவ அப்படியே தான் இருக்கா. பட் த மாம் த ஹஸ்பண்டோட அம்மா அவங்களோட சிப்ளிங்ஸ்லாம் வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்க சிப்ளிங்ஸ்னா அந்த ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ்லாம். ஓகே. ஸோ இது வந்து நார்மலா வந்து எல்லா ஃபேமிலியும் நடக்கும். என்னது மாமியாரும் இதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு வீட்டுக்கு புது வந்தா அந்த மாதிரி வீட்டுக்கு இது வந்து நார்மலாவே நடக்கிற ஒரு டிபிக்கல் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபேக்ட் I just want to say this is not normal. Don't normalize. இல்ல இது நார்மலைஸ் இல்ல. ஆனா அந்த காலத்துல வந்து இது சீரியல் படம். சீரியல் படம். சீரியல் கதை. ஒரு மருமக வந்துட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து ரொம்ப பேசல. அது பரவாயில்ல, அது இப்பதானே வந்திருக்கு, ஒன்றும் செய்ய வேணாம், நம்ம அப்புறம் வேலையை காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க பேசாம இருந்திருக்காங்க. பட் ஷி பிகேம் வெரி ரூட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். கரண்டி தூக்கி வச்சுருது, அப்படி பண்றது, லைக் எவ்ரி திங் ரூட். டோன்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு த மாமியாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல, நாத்தனாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல. ஹஸ்பண்ட் வந்து நல்லா நல்லா மாறிடுவாங்க. ஓ அப்படி ரொம்ப டோட்டல் ஆப்போசிட். அம்மா நான் கவனிக்கிறதுன்னா இவங்களுக்கு வந்து ஏய் அண்ணி சிவாஜியை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், இது என்னது ரசம் வச்சதெல்லாம் நான் தான். ஆமா அந்த மாதிரி தான் பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து சரி சன்னுக்கிட்ட சொல்லிடுவோம். இவங்க வேற அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாமியா வந்து குடும்பக்காரங்களாம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன். பட் இது ஏன் இப்படி பிஹேவ் பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. ஸோ இவங்க போயிட்டு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்ம ஏன் ப்ராப்ளம், ஒருவேளை அது பழக்கம் இன்னும் டைம் வேணும் போல இருக்கு அப்படின்ட்டு விடுறாங்க. ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. என்னன்னா அது ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அந்த ஸ்டோர் ரூம்ல யாரையுமே விடாது. ஸ்டோர் ரூம்ல யாரையுமே விடாது. இது மாப்பிளோட வீடு தானே, இது மாப்பிளோட வீடு. ஆனா ஸ்டோர் ரூம் வந்து அது எடுத்துக்கிச்சு. இந்த ரூம் எடுத்து ஸ்டோர் ரூம் மட்டும் எடுத்துக்கிச்சு. அதோட ஜாமெல்லாம் அங்கே போட்டுச்சு. ஸ்டோர் ரூம் வந்து விடாது. இங்க போடுறது பூட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், சாவி எடுத்துக்குமா. ஸோ தென் ஷி லைக் ஏன் அப்படின்ட்டு பரவாயில்லன்ட்டு. தென் இவங்க பார்த்துருக்காங்க நடுராத்திரி ஷி வில் ஓப்பன் த ஸ்டோர் ரூம் அண்ட் ஷி வில் கோ இன்சைட். ஏன் ஸ்டோர் ரூமுக்கு நடுராத்திரி போகுதுன்னு அப்படின்னு இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சன் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க தெரியாது. நடுராத்திரி ஸ்டோர் ரூம் போகுது. அப்போ கேட்டிருக்காங்க ஸ்டாப் பண்ணி ஒரு நாள் வந்து எங்கம்மா போற அப்படின்னு. இல்ல இல்ல எங்க போற, எங்க போறேன்னு கேட்க கூடாது. ஸ்டோர் ரூம்க்கு ஏன் போற. Then she just brushed it off and went back to the room. அப்புறம் திருப்பியும் பார்த்தா ஸ்டோர் ரூமுக்கு போகுது. எப்படி இருந்தாலும் ஸ்டோர் ரூம் போகுது. அவங்களும் கேட்க முடியாதுல்ல, அவங்க வந்து ரூடா இருக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன இருக்கு ஸ்டோர் ரூம்லன்னு கேட்கவும் அவங்களுக்கு மனசு வரல. Why don't they explore the store room when she is not in the house? She locked. So இது சன் கிட்ட சொன்னா பிரச்சனை உண்டாக்குற மாதிரி இருக்கும். சரி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சிஸ்டர்லாம் சொல்லிடுச்சு, அந்த பிரதர் ஐ மீன் அவங்க டாக்டர் சொல்லிடுச்சு, நீ இப்போ பண்ணாட்டி இது ரொம்ப ஒர்ஸ்டாக போகுது, இன்னும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது, நீ பெட்டர் வந்து அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. தென் ஒரு நாள் வந்து அவங்க அம்மா கேரேஜ் எடுத்துக்கிட்டு சன்னுக்கிட்ட சொல்லிட்டாங்க, ஓகே நான் வந்து சொல்கிறேன், கோச்சிக்கு அதை எதுவும் எனக்கு தெரியல, அதோட பிஹேவியர் வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததோடு இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. எனக்கு கிச்சன் போகும், இப்போ ஸ்டோர் ரூம் போகுது. ஏன்னா நீ இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, நீ போன பாடி ஒரு மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுது. நீ பாரு அந்த கடைசி ரூம் எங்களால போக முடியுமா, நீ பாரு லாக் பண்ணி. அவன் பார்த்து ஆமா லாக் பண்ணிருக்கு, எங்க யாருக்கிட்டையும் எங்களுக்கு யாருக்கும் அந்த பெர்மிஷன் இல்ல போறதுக்கு, இது எங்க வீடானே எங்களுக்கே தெரியல. ஸோ இது நான் எப்படி சொல்றதுன்னு உனக்கிட்ட நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி சொல்றது எனக்கும் தெரியல. ஆனா நடுராத்திரி அது போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுராத்திரி அந்த ஸ்டோர் ரூம் போகல. ஸோ இவருக்கு வந்துட்டு என்ன அப்படி என்ன ஸ்டோர் ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு சரி இவரும் வந்து ஓகே நான் வரும்போது கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு. சரி டோன்ட் கெட் மீ ராங், ஆனா இஸ் தேர் எனிதிங் யூ வாண்ட் டு டெல் ஆர் எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இல்லையே ஏன் என்ன சொல்லணும், என்ன பேச போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் ஹி கம் டு த டாபிக்ல லைக் ரீசன்ட்லி யூ பீன் பிஹேவிங் ஐஎம்சி. அவர் வந்து அம்மா தான் சொன்னாங்கன்னு போட்டு கொடுக்க வரும்ல, நானே பார்த்தேன் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி நடந்து. அப்புறம் ஏன் நீ ராத்திரி ஏஞ்சி போயிடுற அப்படின்னு. எங்க போறேன் அப்படின்னு, டாய்லெட் போயிருப்பேன். இல்ல நீ ராத்திரி வந்து ஏஞ்சி போயிட. அப்புறம் ஒரு நாள் வந்து இல்ல அப்படி இப்படி மழுப்பிட்டாங்க என்னமோ சொல்லிட்டு இவருக்கும் சண்டை போட தெரியல, ஃபீல் ஆக்வர்ட். ஒரு இந்தியன் கைக்கு சண்டை போட தெரியல, எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படி. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இவர் வந்து ஸ்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அது எங்க தான் ரூமுக்கு இதுல போகுது இந்த மாதிரி இந்தியனா. ஸோ அது நடுராத்திரி போகுது, அது பின்னாலே போயிருக்காரு. பார்த்தா கது சாத்திருச்சு. ஹி ஓப்பன் அப், அது கல்யாண உடுப்பு போட்டுக்கிட்டு கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கு. What the fuck? Dude, you know how fucking scary is that? Yeah.
அந்த கண்ணாடியை அது பார்த்து உனக்கு பயமா இருக்கா? மயிறு நீ பொண்டாட்டி வந்து பாக்குற திடீர்னு கல்யாண சாரி போட்டு இப்படி உட்காந்துட்டு நல்லா இருக்கணும் பாத்துடுச்சு fuck that is damn scary shit வே. கதவு சத்திட்டு கதவு பூட்டிட்டு டாக்டர் கூப்பிடுங்க. So, இது for the record, இது வந்து அந்த white gown, you know, wedding ஓ white அது gown. வெட்டிங் கூட இது. இந்த wedding white gown போட்டு கண்ணாடி பார்த்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிட்டு இருக்கு. The moment he opened the door, right, her eyeball just looked him like that. Her body didn't move. என் கொட்டை And they just stare him, you know, and she smiled. நான் உண்மையை சொல்லிடுறேன் அந்த நேரத்துல இது ரெண்டும் இங்க வந்து நிக்கிறது இல்லாட்டி கண்ணாயிரும் கண்ணு மூலையே கொட்டை வெளியே வந்திருக்கும். So then he's like, he froze, and then he said, என்ன பண்ற? No answer, nothing. Are you okay? Like அவன் கேட்டிருக்கானா? கேக்குறாரு. Then she feel like nothing. For a while later, smile, and she fainted. அங்கேயும் மைக் போட்டு வந்துச்சு. Fainted on the dining, அந்த இந்த டேபிள்ல, அந்த Powder மேக்கப் டேபிள், அங்க ஒரு மேக்கப் டேபிள் இருக்கு. கேக்கே வேடா இந்த மாதிரி உன் பொண்டாட்டி நினைச்சா நீ என்ன பண்ணுவ? எனக்கு பயமே வராது. அவர் தூக்கிட்டு ரூம் போயிட்டு தண்ணி தெளிச்சு வேக் அப் பண்ணி என்னாச்சு, why are you in this dress அப்பலாம் கேக்கும்போது she just don't want to explain anything. She just like, no la, I just want to try la. Why at the midnight? Fucking stupid. What's wrong if I try? அது சங்கியூ பண்ணுது. Like I just want to feel like I want to try, I'll try la. See, does this fits me or not? I put up size or not? Like அந்த மாதிரி வந்து பேசுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, but she's justifying as though she's like it's normal to do. So இது வந்து, and he knows clearly there's something wrong. ஸோ அவர் மெக்கானால் போயிட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நடந்துருச்சு, ஒய்ஃப் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கிளியராக தெரியுது ஏதோ சைன், சம்திங் இஸ் நாட் ரைட், சைன் ஆஃப் காட் telling me to run away. பாஸ்டர் சொன்னா ஓகே ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ். வீட்டுக்கு வந்து உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, யூ நீட் டு கெட் ரீட் ஆஃப் த கவுன். வைஃப் ஓ கவுனா பொண்டாட்டி மாத்து ப்ராப்ளம் சால்வ். யாராவது சொல்லிருப்பேன் பொண்டாட்டி மாத்து. நீ ஒரு வாரம் மாத்தி காமிக்கிற அப்படி மாத்தினா என் பேரு இது ஸ்டீவன் இல்லடா சார், உங்க பேரு ஸ்டீவனே இல்ல சார், அதனால தான் மாத்திடுவேன். Get rid of the gown. So get rid of the gown. So இவரு பார்த்துட்டு ஏன் அப்படின்னு, நீ அந்த கவுன் எடுத்துட்டு வா அப்படின்னு. இப்படி தான் இருக்கு. அந்த சந்திரமுகில பிரபு சொல்றாரு, இப்படி என் துர்கான போய் பாரு இருக்கு. டாக்டர் சரவணன். So எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்து வந்து she showing tantrum and everything la. She's like ஒட்டியானா ஆக்சுவலி சந்திரமுகி தான் அந்த இதுல பார்த்துட்டு உடனே அந்த அந்த லேடியை அந்த மீன் அந்த அவரோட ஒய்ஃபை பிடிச்சி, அவரோட ஒய்ஃப் யார் பிடிக்கிறாரு, அந்த அந்த இவரோட வைஃப்டா பேர் இல்ல அதனால போமயா என் வைஃப் நான் உங்களுக்கே ஒப்படைக்கிறேன். எதுக்குங்க இல்ல அந்த அவன் வைஃப் வந்து பிடிச்சிருக்க, இவர் அவர் வைஃப் எடுத்து இங்க வா ஆமா நான் வா சுருதி நாம போவோம் பிடிச்சிட்டு இந்த நேம் வச்சு அவனுக்கு கவுன் கிடைச்சிச்சு, எனக்கு நீ கிடைச்சிட்ட. என்னடா டீலிங் இது? பட் அந்த டீலிங் பிடிச்சிருக்கு, அதிகமா இருக்கு, வேணாம். அப்புறம் சோ அவர் வந்து நெத்தியில கை வச்சு then he praying la, pray doing the prayer, தண்ணி அந்த ஆயில் வச்சு ஹோலி ஆயில் அது இருக்கு. சோ அத வச்சு எதுவுமே சொல்லி எதுக்கு என்ன பார்த்த? இல்ல நீ ஆயில் சொன்ன என்ன ஆயில் அப்புறம் எங்க போகுதுன்னு கேட்ப. இல்ல நான் இல்ல சோ அப்புறம் வந்து ஹெட்ல தலைய வச்சு டேய் நாங்க எதுவுமே சொல்லடா. இல்ல இல்ல பழனி சசா ஒட்டுடா கொம்பு மலைக்கும் என்ன நடந்துச்சு. சோ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அங்க வந்து சொல்லிட்டாரு, ஓகே நீ வந்து அந்த கவுன் எடுத்து பர்ன் பண்ணிரு, எரிச்சிடுன்னு. சார் அது 25,000 வெள்ளி கவுன் சார். Then she's like கத்துது, உடனே. Then she started to cry, she saying that please கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. Then அது உடனே உட்காந்து அவர் கேக்குறாரு, உன் பேர் என்ன, யாரு நீ அப்படின்னு கான்வர்சேஷன் பண்றாரு. என் பேர் ரங்கராய சக்திவே யக்குசா கால்பட்டுக்கார. அதான் சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெள்ளை சட்டி வெள்ளை சட்டை. பாஸ்டர் என்ன வேணும் உனக்கு? சோ கேட்கும்போது அது ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கு. இந்த சட்டை வந்து அதோட சட்டை, ஆமா அதோட சட்டை தானே, அந்த பேயோட சட்டை. ஓ பேய். அந்த கல்யாண சட்டை வந்து அதுக்கு தச்ச ஒரு சட்டை. ஓ அது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி டிபாசிட் கட்டிட்டு அந்த கடையில விட்டுட்டு போயிருக்கு.
ஓகே அடுத்த வாரத்துக்குள்ள நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் அது சைஸ்க்கு தச்சுது. ஃபோன் அடிச்சு கேட்டிருக்கு இந்த மாதிரி சட்டை ரெடி ஆச்சுன்னு. அது சொல்லி ஒரு 1 to 2 daysல she got into accident and she died. அன்னிலேந்து she was very obsessed with ஏன்னா அது கல்யாணத்துக்கு அதுக்கு அவண்டி செஞ்சிட்டாங்க. so she was looking forward to get the wedding dress and to get wedding. ஆனா இப்ப அது accident செத்து போனதுனால அந்த சட்டை மேல அது obsess ஆகி பொசஸ் ஆயிடுச்சு சட்டை. இந்த சட்டையை வந்து அந்த ஷாப் ஓனர் வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப் ஓனருக்கு ஹஸ்பண்ட் போயிருக்காரு. ஓகே போய் அங்க போயிட்டு இந்த பேசியிருக்காருல யாரோட சட்டை இது ஏன் இது வந்து அப்படின்னு. ஸோ அது எரிக்கல ஏன்னா அதுதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இந்த கதையெல்லாம் ஃபுல்லா அந்த பேய் சொல்லிருச்சு. சொன்னதும் வந்து இல்ல நீ போய் தான் ஆகணும், இந்த சட்டையை வந்து நாங்க எரிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காரு. இல்ல எனக்கு அந்த சட்டையை மட்டும் என் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பேய். உங்க வீட்டுல கொடுக்கணுமா அப்படின்னு. இல்ல நான் இந்த உடம்பு விட்டு நான் போயிடுறேன், என் சட்டையை கொண்டு போய் என் வீட்டுல மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. எங்க வீட்டுல கொடுத்துட்டு எனக்கு என் போட்டோ எனக்கு வச்சாலே போதும் அப்படின்னு, அந்த என் கலரில வச்சாலே போதும் அப்படின்னு. அண்டர்ஸ்டாண்டிங் பேயா இருக்கு ரியலி இது அதுதான் அப்படிதான் சொல்லி அது ரிக்வெஸ்ட்ல ஏன் இந்த பேய் வந்து இந்த குடும்பத்தை அப்படி பண்ணுச்சுன்னா இந்த பேயோட தாட் என்னன்னா இந்த குடும்பத்துல இருந்து இவனை பிரிச்சு கொண்டு போய் she wanted to live with him. ஐயோ ஏன்னா அதுக்கு வந்து இவனை ஹஸ்பண்டா பார்க்க ஆரம்பிச்சிச்சு. So in her eyes is that's the husband la. சந்திரமுகி மாதிரி அந்த சந்திரமுகி correct exactly சந்திரமுகியோட கதை தான் அது. So அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த கடைக்கு போயிருக்காரு. ஏன்னா அட்ரஸ் தெரியணும்ல என்ன அட்ரஸ் யார் வீட்டுல போய் கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு. அந்த டைம்ல வந்து yellow pager தான் cannot find the address what. ஸோ அப்போ இந்த நம்பர் எடுத்துட்டு இந்த பேர் எடுத்துட்டு கேட்டிருக்காங்க அந்த ஷாப்ல. ஆக்சுவலி இந்த ஷாப் ஓனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்ரி 8:15 எவ்ரி டே ஓகே ஒரு கால் வருமா இந்த சட்டை ரெடி ஆயிடுச்சான்னு. தென் டே லைக் ஓகே சட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பியும் நமக்கே இருந்தாலே அதே 8:15ல சட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ தி காட் ஃப்ரீக்ட் அவுட். ஏன் வந்து திருப்பி இந்த சட்டை வந்து அகெயின் இந்த சட்டை வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சா இந்த இடத்துல வச்சா இடம் மாறி. ஸோ இடம் மாறினா லைக் வேற இடத்துல வச்சா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருக்கும். லைக் ஸ்டோர் ரூம்ல ஓகே keeps coming back keeps coming back. So shifting and everything. So அதனால என்ன பண்ணிருக்காங்க சேல்ல போட்டுறோம்னு சொல்லிட்டு சேல்ல போட்டுருக்காங்க. அட பாவி ஷாப் ஓனர்ல பிசினஸ் சேல்ல போட்டுருக்காங்க. சேல்ல போட்டதும் இந்த லேடி மங்ஸ் ஆயிட்டாங்க. கரெக்ட்டா இவங்களுக்கும் ஃபிட்டிங் ஆயிருக்கு. சோ இவங்க வாங்கிட்ட மாதிரியே இருக்கு. ஆமா அது ஃபிட்டிங் ஆனதோட இவங்க வாங்கிட்டாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் கேட்டாரு எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் அந்த அட்ரஸ்ல இந்த சட்டை போய் சேர்க்க போறேன் அப்படின்னு. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இவங்க ஓ அப்படின்ட்டு இவங்களும் ஷாக் ஆகிட்டு அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாரும் வரல அது ஒரு சட்டை பண்ணுறதுக்கு. கொடுத்ததும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியுது ஆக்சுவலி தட்ஸ் அ சைனீஸ் ஃபேமிலி. அந்த அவங்களும் சொல்றாங்க மக செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணத்தை பற்றி நாங்கள் யோசிக்கல. அதுவும் கல்யாணத்துக்கு பண்றதுக்கு ஒரு ஃபியூ 1 வீக்ல தான் செத்து போயிருக்கு. ஹஸ்பண்ட் யூ இமேஜின் ஹவ் யூ ஃபீல் கல்யாணம் பொண்ணு வந்து போயிருச்சுன்னா என்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செத்து போயிருச்சுன்னா. ஸோ வாட் டு டு ஐ மீன் ஸோ அவங்க அம்மா வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அழுதுட்டு அவங்க போயிட்டு அந்த கலரில வச்சு அவங்க தென் எவர் சீன்ஸ் தென் த ப்ராப்ளம் சால்வ். ஓ ஆமாவா. ஸோ அவர் ரிக்வெஸ்ட் வந்து ஜஸ்ட் அவர் கலரில சட்டை ஆமா சட்டை வைக்கணும். அவர் திருப்பி சட்டை எடுத்துட்டாங்க இல்லையா அது எனக்கு தெரியல. அது அவங்க கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலியில கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க சட்டையை. இவன் நான் தான் காசு கட்டினேன். சட்டை அவங்களோட சட்டை என்னோடதுல பொண்ணு அது சட்டை அவங்களோட தான். ஆனா பொண்ணு இவங்கள பொண்ணு போயிருச்சுல. ஆனா சட்டை அவங்களோட சட்டை காசு இருந்தாலும் அது உரிமை கொண்டாச்சுல மை இருக்கே. அது ஒரு காசும் பண்ணிருக்கேன். டிபாசிட் கட்டிடுச்சு. அது ஆமா டிபாசிட் மட்டும் தான் கட்டிச்சேன். நானும் தான் டிபாசிட் கட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் அவங்க பிரையாரிட்டி. ஆமா நான் பேய்க்கு டிஃபெண்ட் பண்ணுவேன். பேய்க்கு டிஃபெண்ட் பண்ணு. என் பொண்டாட்டி வந்து கீறிட்டு உனக்கு டிஃபென்சிவ் வேணும். because it doesn't want anyone to wear the dress. ஸோ அதனால தான் அந்த கல்யாணத்தில் அப்படி பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன இருந்துச்சு முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த பாடியை பொசஸ் பண்ணி ஆரம்பிச்சு. பட் ஸோ the girl gave better the wife. Yeah, after this she got normal and everything fine. ஆனால் இந்த ஒரு எபிசோட் வந்து என்னது ஒரு லாங்கான எபிசோட் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங்கான எபிசோட். இப்படி தான் சொல்லுவேன். அவன் எடிட் பண்ணி இல்லை இப்போதும் 1:30 தான் இருக்கும். ஆமாவா இல்லை அதான் அவங்க எடிட்டர் கையில் தான் இருக்கு. ஆனா இந்த எபிசோட் லாங்கா தான் இருக்கணும். நாங்க 2 மணி நேரம் பேசியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. ஸோ எனிவேஸ் இந்த ஒரு எபிசோட் சுவாரஸ்யமான எபிசோட். நிறைய வந்து கருத்துக்கள் இருந்துச்சு. இல்லை 3 பேர் வேற கதையை கொண்டு வந்தோம். ஆமா ஆனா காலர் கதையும் இது நல்லா வச்சு செஞ்சிட்டோம். ஆக்சுவலி எனக்கு பர்சனலா இந்த மாதிரி கதை கேட்டு ஆக்சுவலி நான் வந்து we are not none of us we actually laughing at the person, we are laughing at the story. அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை சொல்லும் போது அது கரெக்டா நம்மளுக்கு அந்த டைமிங் வேற மாதிரி யோசிக்கும். அது மூளை கரப்டட் ஆன மூளை காமெடி டைமிங். பட் யூ நோ வாட் we already said this
this is the way the show works. Yeah, இந்த மாதிரி yeah. தான் நாங்க கதை கேட்போம். Yeah. So உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலனா பார்க்காதீங்க. அது டிஸ்க்ளைமர் நாங்க போட்டோம். And please come out this kind of story more if you want more jokes. Okay, with that being said, thank you so much for watching. Don't forget to hit the subscribe button, share, like. And உங்களுக்கு எப்பயாச்சும் வந்து கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டா கூகுள் டாக் லிங்க்ல இருந்து சப்மிட் பண்ணுங்க, இல்லாட்டி எங்களுக்கு டிஎம் அனுப்புங்க. ஏன்னா சம்டைம்ஸ் we can't really call you guys, so we just will read your story instead. We can do that as well, which you can do in the Google Doc as well. Okay, and கூடி சீக்கிரம் இன்னொரு ஷோவும் வரப்போகுது. அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃப்ளோவில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் வாட்ச் ஃபார் அவர் சோஷியல் மீடியா பேஜ் தட்ஸ் கோனா கம். டாவியும் திருப்பி வருது, கிறிஸும் இப்போ ரொம்ப வீடியோஸை போட ஆரம்பிச்சிட்டாரு. Action video. ஆக்ஷன் வீடியோலாம் வரப்போது. ஸ்டண்ட்டு அடுத்த டக்கு மகாராஜாவே கிறிஸ் தான், அதனால அந்த எப்பிக்கு வரப்போது. ஸோ அது வரும் உங்களை மீண்டும் சந்திக்க வரை என் பேர் ஜீவன். Chris. We will see you the next one, and the next one would be Chris வந்து எங்களை ஹாரர் பேய்ட்டு கொடுப்போம். Okay, we will see you. உயிரோட வந்து அவங்களை திருப்பி பார்க்குறோம். Bye. Bye.